இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தங்கள் உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்த அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பினாலும் பேரருளினாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகிறது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 542வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வினை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஒவ்வொரு நல் வினைகளால் நமது வாழ்வியல் வழித்தடங்களை நாம் கட்டமைக்கும் பொழுது ஒவ்வொரு நல் வினையும் நல்ல மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தி அது நம்மை மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தையும் பிரபஞ்சத்தையும் சீராக்கக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் இலக்கிய வெள்ளியாக நமது அவையை அலங்கரித்து வருகின்றோம். தமிழ் சான்றோர் பெருமக்களை அழைத்து அவர்களுடைய வாழ்வியல் வழித்தடங்களில் வாசிப்பு அனுபவம் அவர்களை எந்த அளவிற்கு மென்மைப்படுத்தியது, மேன்மைப்படுத்தியது என்பதை குறித்த ஒரு பார்வையினை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்டறிகின்றோம். வார இறுதியில் ஏதேனும் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் இந்த வாசிப்பை நேசிப்போம் பகுதி ஒவ்வொரு வாரமும் செயல்பட்டு வருகின்றது. இந்த வாரம் நம்மிடையே இலக்கிய ஆளுமையாக இணைந்திருப்பவர் அன்பு சகோதரி எழுத்தாளர் யசோதா அவர்கள். தம்முடைய படைப்பு திறத்தால் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் இதுவரை 3 படைப்புகளை பரிசளித்துள்ள அன்பு சகோதரி அவர்கள் நிறைய வாசிப்பு அனுபவத்தை தன்னகத்தே கொண்டவர். சிறகு முளைத்த சித்திரங்கள், பூவரசி, அனலிகா என்ற 3 படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். சிறுகதை தொகுப்பு, கட்டுரைகள் மற்றும் நாவல் என அவர் தமது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படைப்பு வாயிலாக தம்மை புத்துணர்ச்சி கொள்பவராக புது படைப்புகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பின் நேசிப்போடு
நமது வாழ்வியல் வழிகளை செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியலின் ஒவ்வொரு தருணங்களையும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 542வது நாள் சரித்திரம் படைப்போம் அவை நிகழ்விற்கு என்னை அழைத்து பேச வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும், இந்த மேடையை பரிசளித்த பிரபஞ்சத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு பேசுறீங்களான்னு சொன்னனையும் எனக்கு என்ன, நம்ம திடீர்னு நம்மளை கூப்பிட்டு சொல்றாங்களே, நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். ஆனா கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள எப்பவுமே உண்டு. அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசிப்பு தந்ததுதான். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. திருவள்ளுவருடைய இந்த திருக்குறள்ல ஊக்கமுடையவர்களுக்கானது மட்டுமல்ல, நான் எனக்கான ஒரு குறளாவும் பொருத்தி பார்ப்பேன். வாசிக்கங்க கூடிய ஒரு அனுபவம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஊக்கம் என்னை ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த வாசிப்பு அனுபவம் உங்கள் முன்னால பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படின்னா இந்த வாசிப்பு அனுபவம் மட்டும்தான். என்னுடைய முகப்பு நூல் பக்கத்துல பாத்தீங்கன்னாவே நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு இது வாசித்தல் அறம் அப்படின்னு சொல்லிதான் நான் வச்சிருப்பேன். நிறைய வாசிக்கிறப்பதான் நமக்குள்ள நிறைய கற்பனைகள் வந்து சிறகு முளைத்து பறக்க ஆரம்பிக்கும். அண்மையில மோகனரங்கம் அவர்களுடன் உரையாட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புல அவர் சொல்லியிருப்பாரு, நிறைய புத்தகங்களை வாசிச்சு பாருங்க, பல 100 பேருடைய கதைகளை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த கதைகளினுடைய அவங்களுடைய வாழ்வியலை நீங்க அறிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு வீட்லயும், அதாவது நம்ம வீட்லயே இருந்துகிட்டு பலாயிரக்கணக்கான மக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பலாயிரக்கணக்கான கலாச்சாரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அது உண்மைதானுங்களே. வாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நம்ம அதிகமா நம்ம வாசிக்கிறதுக்கான நூல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து நூலகம் அந்த காலத்துல நிறைய இருந்துச்சு. அதாவது அங்கங்க இருந்தாலும் அந்த நூலகங்களை தேடி போய் மக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதன் மூலம் அவங்களுடைய எழுத்து ஆர்வமும் எழுத்து ஆற்றலும் பெருகுச்சு. நூலகங்களுக்குள்ள போறவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களை தங்களுக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக்குவாங்க. ஒவ்வொருவரும் அறிவியல் வேணுமா, அங்க நூலகத்துல போய் தேர்ந்தெடுக்கிறப்ப கிடைக்கும். இலக்கியமா, வரலாறா, எது வேணுமோ அத்தனையும் அந்த நூலகத்துல கிடைக்கும். இன்னைக்கும் நூலகங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. மக்களுடைய வருகை தான் குறைவாயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மின் இதழ்கள் நிறைய வந்துருச்சு. கணினி கையில நம்ம செல்போன் ஒண்ணு இருந்தாவே வாசிக்கிறதுக்கான அத்தனை தளங்களும் நமக்காக அங்க திறந்து விடப்பட்டிருக்கு. பிடிஎஃப் வடிவில் எல்லா புத்தகங்களும் கிடைக்குது. நீங்க எந்த இடத்துல போனாலும், ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, ஒரு கல்லூரிக்கு போறீங்க, ஒரு பயணத்துல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, யாருடைய கதைகளை நீங்க வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருடைய கட்டுரைகளை வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை ஆன் பண்ணி விட்டா படிக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நாங்க எங்க காலத்துல, வாழ்ந்த காலத்துல நாங்க எப்படியான ஒரு வாசிப்பனுபவத்தை பெற்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து வாசிக்கணும்னு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இயல்பாகவே வந்தது. காரணம், எங்க ஐயா அந்த காலத்துல, எங்க தாத்தா கதைகள் வந்து நிறைய எங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த கதைகளை வாசிக்கிற அந்த கதைகளை அவங்க சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு கதைகளை வாசிக்கணும்னு வந்ததா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப யோசிக்கிறேன், அப்படி கூட நமக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அம்மா கூட ஒரு 4வது 5வது படிக்கிற காலத்திலேயே கடைவீதி கூட்டிட்டு போவாங்க. டவுன்ல நகரத்துல போவோம். அதாவது நாங்க கிராமப்புறத்துல இருக்கிறவங்க நகரத்துக்கு போறப்பதான் இந்த புத்தகங்கள் எல்லாம் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு கிடைக்கும். செய்தித்தாள்கள் கூட வராத ஊர் எங்க ஊர். அப்ப அந்த நகரங்களுக்கு போறப்ப எனக்கு அங்க பாலமுத்ராவும், அம்புலி மாமா, பொம்மை, கோகுலம், அதாவது குழந்தைகளுக்கான அந்த கதைகள் அடங்கிய அந்த புத்தக தொகுப்பு பெட்டிக்கடை மாதிரிதான் இருக்கும். இப்ப மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த புத்தக கடைகளும் அதிகமா இல்ல. ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி இருக்கும். அதுல இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. அந்த புத்தகங்களை வாங்குவதற்காகவே நாங்க போற வழக்கம். அத வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்தை பிரிச்சு அதனுடைய கதைகளை ஒவ்வொன்னா அப்படியே தொடவி 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 படிக்கக்கூடிய ஆனந்தத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் கையாண்டுட்டு இருக்கேன். அதுவும் அந்த அச்சு கோர்த்த புத்தகம் முதல்ல நீங்க பிரிச்சு படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாசம் கமகமக்கும் அந்த புத்தகத்தை வாசிக்கிறப்ப. அந்த வாசத்தோட படிக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வாசிக்கிறவங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அந்த வாசிப்பு அனுபவத்துக்குள்ள இப்ப உங்களை நான் கூட்டிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அத வாசிக்கிறப்ப இன்னும் ரொம்ப சுவாரஸ்யம் கூட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி கதைகளை வாசிக்க ஆரம்பிச்சுட்டு நான் எனக்குள்ள வச்சுக்கிறது இல்ல. என் தங்கைகளுக்கு சொல்லுவேன். அதாவது என் தோழிகளுக்கு சொல்லுவேன். அந்த கதைலாம் ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்துல வாரமலர், கல்கி, இந்த மாதிரி புத்தகங்கள் தான் எனக்கு அந்த காலத்துல அப்ப கிடைச்சது. ஆனந்த விகடன், குமுதம், யார் ஒருவருடைய வீட்டுக்கு போனாலும் முத்தாரம், கல்கண்டு, இந்த புத்தகங்களை எல்லாம் வாசிச்சேன். நாளிதழ்கள் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். இதையெல்லாம் வாசிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு உணர்வுகள் வர ஆரம்பிக்கும். அந்த எழுத்தின் மீது ஒரு அன்பு. எழுத்துனா இப்படிதான் இருக்கும். யாரும் சொல்லி கொடுக்கல. அது நானா தேடி போய் ஒவ்வொரு புத்தகங்களையும் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அப்பா வாங்கிட்டு வருவாரு. எப்பாவது கடைவீதியில இருந்து வரப்ப வாங்கிட்டு வருவாரு. அப்பா பயணத்துல போயிட்டு வரப்ப குங்குமம் அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எங்கள் பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்க ராணி வாங்குவாங்க. அப்ப ராணி இதழ் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அந்த ராணி இதழை வாங்கிட்டு எங்க வீட்டுல இருக்கிறத பக்கத்து வீட்டுக்கு குமுதம் வாங்கினாங்கன்னா இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம். அதுல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்து படிப்போம். இது ஒரு போட்டியாவே இருக்கும். நீ படிச்சிட்டியா, அந்த தொடர்கதை வந்துச்சு, நீ வாசிச்சியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எங்களுடைய அக்காக்கள்லாம் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தங்கைகளான எங்களுக்கு அந்த புத்தகம் கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருக்கணும். எப்ப வரும், நமக்கு அந்த புத்தகம் எப்ப கிடைக்கும், நம்ம எப்ப படிப்போம். அதுவும் தொடர்கதைகள் எல்லாம் வர்றப்ப ரொம்ப ஆர்வமா இருப்போம். நான் வாசிச்ச ஒரு தொடர்கதை அப்படின்னு பார்த்தா கடல் புறா, சாண்டில்யன் எழுதுனது. அப்போ அதாவது ஒரு 6வது 7வது படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வயசுல வாசிச்ச மாதிரிதான் ஒரு நினைவு இருக்கு. இந்த மாதிரிதான் புத்தகங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. வாரமலர், தினமலர், வாரமலர் நாளிதழ்ல வந்துட்டு இருந்தப்ப அந்த வாரமலர்ல வரக்கூடிய கதைகள் படிக்கிறதுக்கு வீட்டுல போட்டியே இருக்கும். புத்தகம் வந்தோடனே பேப்பர் யார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த புத்தகம். அதுவும் எங்க வீட்டுல இல்ல. எப்பொழுது எங்க தாத்தா வீட்டுக்கு போறோமோ அங்கதான் இந்த பேப்பரை வாங்கிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல பேப்பரும் வாங்குற வழக்கம் இல்ல. இதுக்காகவே தாத்தா வீட்டுக்கு போவோம். போய் அங்க அந்த ஒரு வாரம் ஒரு மாசத்துக்கான புத்தகங்கள் இருந்தாலும் அந்த புத்தகங்களை எடுத்து அத்தனையும் வாசிச்சுட்டு வச்சுட்டுதான் வருவோம். அப்ப அந்த புத்தகங்களுடைய எழுத்து, அந்த வாசிப்பு அனுபவம் எனக்குள்ள எழுதணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சது. பள்ளி நாட்கள்ல சிறுகதை மலர் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு விழாவுக்காக ஒரு மலர் வெளியிடலாம்னு சொல்லி ஒரு 8வது படிச்சுட்டு இருப்பேன். 7வது அல்லது 8வது படிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கதை மலர் எழுதி நல்லா பேப்பர் அப்படியே மேல ஜிகினா பேப்பர் எல்லாம் ஒட்டி, பாலித்தீன் பேப்பர் எல்லாம் ஒட்டி கதை மலர் அதை அப்படியே எழுதி, இப்ப மாதிரி அச்செல்லாம் கிடையாது, நம்ம கையில எழுதணும். ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்து எழுதி அதை பார்க்கறப்பவே மனசுக்குள்ள அப்படியே லயித்து போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதை கொண்டுட்டு போய் முதல் முறையா அதை நான் வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் பள்ளிகள்ல நாடகங்கள்ல நடத்துவாங்க. அதுக்கு ஒரு 2-3 நாடகங்கள் எழுதி கொடுத்துருக்கேன்.
இந்த மாதிரியான ஒரு எழுத்து அனுபவம் தான் எனக்கு வாசிப்பின் மூலம் கிடைக்க ஆரம்பிச்சது. அது அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு எனது கணவர் வந்து நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்தாரு. அந்த புத்தகங்கள் மூலம் எனக்கு பாலகுமாரன் அறிமுகமானார். பாலகுமாரனுடைய புத்தகங்கள் வாசிச்சதுக்கு அப்புறம் வேற எந்த நாவலுக்குள்ளும் என்னால கடக்க முடியல. அதுக்கு முன்ன பாருங்க, லட்சுமி, அனுராதரமணன், தேவி பாலா, வித்யா சுப்பிரமணியம், இவங்களுடைய கதைகளை எல்லாம் நான் நிறைய வாசிச்சிருக்கேன். ஏன்னா அப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடியது தேவியின் கண்மணி, குடும்ப நாவல், இந்த மாதிரியான புத்தகங்கள், ராணிமுத்து, இதுதான் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. எந்த புத்தகங்கள் கிடைச்சாலும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. நான் ரொம்ப ஒரு பெரும் மகிழ்வா நான் எடுத்துக்குவேன். கதைகளை வாசிச்சுட்டு இருக்கிறப்ப கட்டுரைகள் கூட வாசிக்க ஆரம்பிச்சேன். பயண கட்டுரைகள் எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த பயணத்துல சொல்லி இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வர மாதிரி ஒரு அனுபவம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் புத்தகங்களுக்கு எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வாசிப்பிலிருந்து தான் வந்தது. நிறைய இதழ்களுக்கு எழுத ஆரம்பிச்சேன். பக்கத்துல புனிதான்ற ஒரு தோழி இருந்தாங்க. இவ்வளோ வாசிக்கிறீங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னையே வாரமலர் நடத்திய டிவிஆர் சிறுகதை போட்டிக்கு எப்படி எழுதுறது, எப்படி எழுதி அனுப்புறதுன்னே தெரியாது. ஒரு 15, 16 வயதுல கதை ஒண்ணு எழுதி அனுப்பி வச்சேன். அது இப்பதான் நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பா வரும். ஏன்னா ஒரு பக்கம் எழுதிட்டு அடித்தல், திருத்தல், கமா எதுவும் எழுத தெரியாம பின்னாடியே எழுதி வச்சு, அந்த சைடே எழுதி வச்சு அப்படிதான் அனுப்பியிருக்கேன். இப்பல்லாம் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறப்ப சிரிப்பேன். இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பாங்க? இப்படியெல்லாம் நம்ம ஒரு கதையை அனுப்பி வச்சோமா அப்படின்னு. ஆனா என்னுடைய முயற்சியை நான் அப்பவே தொடர்ந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இப்ப நினைச்சு பார்க்கறப்ப. இந்த மாதிரியான சூழல்ல திருமணம் முடிந்து எனது குழந்தைகள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் 2000 சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச ஒரு சம்பவம் வந்தது. 2017 அப்படிங்கிறப்ப ஈரோடு வாசல் அப்படின்னு ஒரு அமைப்புல நான் சேர ஆரம்பிச்சேன். அந்த அமைப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் குழுமம் ஈரோடு கதிர் அவர்களால துவங்கப்பட்டது. ஈரோடு வாசல் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குழுமம் ஈரோடு கதிர் அவர்களால துவங்கப்பட்டது. அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல படைப்பாளர்களுக்கான ஒரு இது உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை தேர்ந்தெடுத்தாங்க. என்னுடைய தேடுதல், என்னுடைய ஆர்வம், என்னுடைய விடாமுயற்சி என்ன அந்த தளத்துல யாருனே தெரியாத ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் இணைச்சு வச்சது. என்னுடைய தம்பி அந்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டுருந்தான். ஏன்னா அதுக்கு முன்ன பின்ன அவங்களான அறிமுகம் எதுவுமே கிடையாது. அதன் பிறகு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப என்னுடைய தேடுதல் தான் அந்த வாசிப்பு அனுபவம் உள்ளவர்களுடன் என்னை இணைச்சிருக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த வாசிப்பு எப்படி இருக்கணும், இதை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். எழுத்தாளர்கள் நிறைய அறிமுகம் கிடைச்சது. அம்பை, சூடாமணி, தி. ஜானகிராமன், அதுக்கப்புறம் அசோகமித்திரன், அழகிரிசாமி, இப்படி கீஜா, அதாவது யார் யாரெல்லாம் எழுத்தாளர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருடைய அறிமுகங்களையும் அங்க இருக்கிறவங்க பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சோம். அங்க எங்களுக்குள்ள ஒரு வாசிப்பு குழு அமைச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சோம். எனக்கு மேலும் எழுதுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தது அந்த தளம். அதுலதான் நிறைய எழுத்துக்களை நேசிக்க கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கு, எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. நாங்க ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு எங்க குழுவுல நாங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சுட்டு ஒரு கதைய ஒரு 7-8 பேர் விமர்சனம் செய்வோம். அப்ப அந்த 7-8 பேர் விமர்சனம் செய்யும் பொழுது ஒவ்வொருவருடைய கதைகளும் அது அதாவது ஒவ்வொருவருடைய பார்வையும் வேறு விதத்துல இருக்கும். அப்ப இந்த கதைய நம்ம எந்த ஓட்டத்துல ஒவ்வொருவரும் கவனிக்கிறாங்க அப்படின்னு நான் கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப, இந்த ஒரு கதையை நம்ம எழுதுறோம் அப்படின்னா வாசகர்கள் இந்த மாதிரி கவனிப்பாங்க, இந்த இடத்துல இப்படி கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் அதை கேட்கிறப்ப எனக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. அப்ப நாங்க தொடர்ந்து பதிவை கொடுக்க ஆரம்பிப்போம், அதை கேட்க ஆரம்பிப்போம். எங்களுடைய வாசிப்பு எனக்கு விரிஞ்சு போக ஆரம்பிச்சது.
நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறப்ப ஏதாவது ஒண்ணு ரெண்டாவது நம்ம மனச தொடாமையெல்லாம் இருக்காது. ஒரு சிறிய கதைகளாகட்டும், நாவலாகட்டும், நம்ம எப்ப வாசிச்சாலும் அந்த கதைகளை திரும்ப கேட்கிறப்ப அப்படியே கண்ணு முன்னால விரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா கதவு, கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதவு. அந்த கதவு வந்து ஒரு அந்த சிறுகதை. வட்டார மக்கள் அந்த ஊர்ல ஒரு வீட்டுல எல்லா வீட்லயும் அந்த கதவுகள் பொருத்தி இருப்பாங்க. அந்த கதவுல 4 குழந்தைகள் வந்து ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம பாலிய வயதிலையும் அதை பண்ணுவோம். கதவு மேல ஏறிட்டு டிக்கெட் டிக்கெட் டிக்கெட், எந்த ஊருக்கு போறீங்க, பஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அப்புறம் உடனே இன்னொருத்தர எஸ் பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, எங்க போறீங்க, திருச்சி போறீங்களா, எங்க போறீங்க, ஈரோடு போறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகள் வந்து அந்த கதவு அது மேல ஏறிட்டு, அந்த கதவுல நம்ம வீட்டுல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கதவுல ஒரு ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கி வாங்கி ஒட்டி வச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க அந்த ஸ்டிக்கரை வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சு அதனுடைய அழகு பார்த்து அதுல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல குடும்பத்துல வறுமை இருக்கும். அப்ப அவருக்கு அந்த தகப்பன் வெளியூர் போயிடுறாங்க. அந்த தாய் தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊர் தலையாரி வந்து திடீர்னு அந்த கதவை கழட்டிட்டு போயிடுறாங்க. காரணம் அந்த வீட்டுக்கு வந்து வரி செலுத்தல அப்படிங்கறதுக்காக சொல்லி எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க, ஐயோ கதவை காணோம் கதவை காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருவாங்க. அதுக்குள்ள நாய் வரும், குழந்தைங்களை காப்பாற்ற முடியாம பரிதவிப்பாங்க. நமக்கு அதை வாசிக்கிறப்ப என்னடா அது, ஒரு மனுஷன் ஒரு கதவை விட்டுட்டு போக மாட்டானா, இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களான்னு. ஆனா அந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நமக்குள்ள மனசு அப்படி கிடந்து அழிச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த கதவு, அந்த ஊர்ல இருந்து அந்த குழந்தைங்க, அந்த லட்சுமி அந்த குழந்தை போய் சோர்ந்து போயிரும். அந்த கதவு இல்லாம அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. ஒரு நாள் விளையாண்டுட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறப்ப இந்த வீட்டு கதவு அங்க, அதாவது கரையான் அரிச்ச மாதிரி கிடக்கும். நமக்கு அப்படியே மனசு அந்த வாசிக்கிறப்ப, இங்க கொண்டாந்து இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்களேப்பா, அங்க அந்த குழந்தைங்க என்னப்பா பரிதவிச்சுட்டு இருந்தாங்க, என்னடா உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்களுடைய மனசு அந்த கதவை போய் தொட்டு தடவி தாளாட்டி முத்தமிட்டு அப்படி ஒரு கொஞ்சுவாங்க. அந்த கிடைச்சது. ஏன்னா அந்த கதவை இழுத்துட்டு போறப்பவும் எதுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னே தெரியாம பின்னாடி ஓடக்கூடிய குழந்தைங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கதவை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மனசுக்குள்ள வர இது நமக்கு அதை வாசிக்கிறப்ப நம்மளால இப்படியெல்லாம் வாழ்க்கையில நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நடந்த ஒரு விஷயத்தை தான் பெரும்பாலும் அதாவது கதைகளா எழுத முடியும். நான் வாசிக்கும் அனுபவம் எனக்கு எழுதக்கூடிய ஆர்வத்தை தூண்டுச்சு அப்படிங்கிறப்பதான் 3 புத்தகங்களையும் பட்டேன். அதாவது சிறுகதை தொகுப்பா பூவரசி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு இந்த வாசிப்பு தான் எனக்கு ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டது. மக்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய தாக்கங்கள், அதாவது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், செய்தித்தாள்களுக்கு அறிஞ்ச ஒரு விஷயம், அது எல்லாமே அந்த விடயங்கள்லாம் என் மனசுக்குள்ள ஆழ பதிஞ்சு என்னுடைய எழுத்துக்கள் மூலமா வெளியே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சேன். அப்பதான் நிறைய எழுதி எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். நிறைய போட்டிகளுக்கெல்லாம் கதைகளை அனுப்ப ஆரம்பிச்சேன். கதைகளை அனுப்பிச்சுட்டு எனக்கு ஒரு போட்டிக்கு நான் ஒரு கதையை அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துடணும் அப்படின்னு எல்லாம் நான் பரிசு வந்துடணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரு கதை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரிதான் சிறுகதை வந்து பூவரசி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை சிறுகதை தொகுப்பு வெளியிட்டேன். மனிதர்கள், என்ன சார்ந்த எங்கள் ஊர் மக்கள், நான் பார்த்து பழகிய மக்கள், இவங்களை பத்தி யாரு சொல்லுவாங்க? நம்ம இவ்வளவு வாசிச்சிருக்கோம்ல, எத்தனை மனிதர்களை வாசிச்சிருக்கோம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களை வாசிச்சிருக்கோம், வெளியூர்ல இருக்கிறவங்கள வாசிச்சிருக்கோம். நம்ம பக்கத்துல இருக்கிற மனுஷங்களை நம்ம சொல்லாம யாரப்ப சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பூவரசி முழுவதும் என்னை சார்ந்த, என்னை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் பட்ட இன்னல்கள் கதைகளா கொண்டு வர முயற்சி செஞ்சேன். முயற்சி வெற்றி பெற்றது. இந்த மாதிரிதான் ஒரு வாசிப்பு அனுபவம் உங்களை எழுத்தாளராகவும் ஆக்கலாம், மிகப்பெரிய மேதைகளாகவும் ஆக்கலாம். காவல் கோட்டம் நாவல் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாவல் எனக்கு ரொம்ப நாள் மனசுல அப்படியே கனண்டுகிட்டு இருந்தது. அந்த கள்ளர்கள் எனப்படக்கூடிய அந்த மக்கள், மதுரை வாழ் மக்கள், நாயக்கருடைய வாழ்க்கை வரலாறு,
இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தாங்களா அப்படின்னு. அதுல ஒரு நகைச்சுவையான ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க. மதுரைக்கு முதல்ல இந்த ரயில் வந்தப்ப, ஐயையோ! நம்ம ஊருக்கு ஏதோ பேய் வருதுடா, பேய் வந்துருச்சு, இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அ நம்ம அத வாசிக்கிறப்ப நமக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா ஒரு கற்பனையில நம்ம போய் பார்த்தோம்னா, அந்த காலத்துல நம்ம இருந்தா கூட நம்மளும் இப்படித்தானே பயந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெயின பத்தி அவங்களுக்கு தெரியாது. அந்த ரயிலு எப்படி வரும் தெரியாது. கரும் புகைய கக்கிட்டு வரப்ப பேய் தான் அப்படிதான உருவகம் பண்ணி வச்சிருந்தாங்க. பேய்க்கு கால் இருக்காது. அப்படியே ஆவியா வரும், புகையா வரும். அப்படிதான் நம்ம கற்பனையில பண்ணி வச்சிருக்கோம். மக்கள் பயந்து அந்த ஊருக்குள்ள போய் ஒடுங்குனது. அது வாசிக்கிறப்ப நமக்கு சிரிப்பு குடுக்கும். அதே அந்த கள்ளர்கள் இன மக்கள் படும் பாடு, அந்த காவல துறையாளரிடம் படுற பாடு, அதெல்லாம் அட இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்களா? அந்த கள்ளர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி கன்னம் வைத்து இது பொருள களவாடுவாங்க அப்படிங்கிற விவரமெல்லாம் எழுதியிருப்பாங்க. மருத்துவ வசதி இல்லாத காலத்துல அ நவநீதர்கள் வந்து மருத்துவத்த செஞ்சு, அத காப்பாத்துனது, ஒரு கட்டு போட்ட விஷயம் ரொம்ப எளிமையா கட்டு போட்ட காயங்களுக்கு எப்படி கட்டு போட்டாங்க. இந்த மாரியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு கொள்ள நெறைய வாசிக்க ஆரம்பிக்கணும். அம் அ ம் அதாவது மக்சிம் கார்கி அவங்க எழுதின ரஷ்ய நாவல் வந்து தாய். அது மிக பெரும் வெற்றி பெற்ற ஒரு நாவல். அத வாசிக்கிறப்ப எனக்கு ஆரம்பத்துல எனக்கு அதிகமா இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் புரிபடாம தான் இருந்தது. ஆனா திருப்பியும் மறுபடியும் திருப்பி வாசிக்கிறப்ப அவருடைய உணர்வுகள், அந்த தாய் அந்த மகனை காக்கிறதுக்கு படுறது, அதிலிருந்து வெளிவரக்கூடியதுக்காக வெற்று உடம்புல அந்த தாயை போட்டு அடிச்ச அடி, பனி சறுகுல தூக்கி போட்ட அந்த கொடூரம், நம்ம கண்ணுல எந்த நாடா இருந்தா என்னங்க, வாசிக்கிறப்ப எப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம கண்ணுல ஒரு ஈரம் சுரக்க ஆரம்பிக்குது. ஒரு ஒழுக்கத்திற்கும் ஒரு பண்பாட்டுக்கும் நமக்கு வாசிப்பு அனுபவம் தான் கை கொடுக்கும். அஹ் மன அமைதின்னு ஒரு புத்தகம் எனக்கு சுவாமி சித்பவானந்தா எழுதியதுன்னு நினைக்கிறேன். 48 பக்கங்கள் தான் இருக்கும். நான் ரொம்ப அதாவது மனம் உழன்று கிடந்த ஒரு சூழல்ல 2004 வருடம் அந்த புத்தகம் என்னை எப்படி தேடி வந்ததுன்னு தெரியல. அதாவது ஒரு குமரன் சில்க்ஸ்னு ஒரு புடவக்கடையில இருந்து அந்த புத்தகத்த குடுத்துருக்காங்க. அது என் வீட்டுக்கு எப்படி என்ன தேடி வந்தது அப்படின்னுலாம் தெரியல. ஆனா, அத வாசிச்சதுக்கு அப்புறம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நான் வெளிய வர்றதுக்கு அந்த புத்தகம் எனக்கு அவ்ளோ தூரம் உதவி பண்ணுச்சு. அ இ இ அந்த வார்த்தைகள், அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய வரிகள், அத ஒவ்வொன்னா யோசிச்சு பார்க்கிறப்ப, அட ஆமால்ல, வாழ்க்கைனா இவ்வளவுதானே. இதுக்கு போய் நம்ம ஏன் இப்படி சுழண்டு கிடக்கணும்? அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிச்சது. அது இருந்தது. எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய கடந்த கால அனுபவங்களிலிருந்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த பாடங்களை அடிக்கடி நினைச்சு பாருங்க. அந்த பாடங்கள் உங்கள் எதிர்கால செயல்களுக்கு வழிகாட்டியாக அமையும். அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அத உட்கார்ந்து யோசிக்கிறப்ப, அது கரெக்ட் தானே. நம்ம ஏன் கடந்த காலத்த பத்தி திருப்பி திருப்பி போடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு மன அமைதி வேணும்னா, நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அத அந்த காரியத்த செய்யாம உடனே நிறுத்துங்க. அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த காரியத்த நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஒரு நல்ல காரியத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அத உடனே தொடங்குங்க அப்படின்னு அந்த வரிகள் எல்லாம் எனக்குள்ள அ மனனமான மாரி அப்பல்லாம் இருக்கும். உடனே எடுத்துக்குவேன். அந்த புத்தகங்கள எடுத்துட்டு வந்து, ஆமா இந்த வரி தானே, இத படிப்போம். இத படிச்சோன்னா நம்ம மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும். அப்படின்னு சொல்லி அ எப்பல்லாம் காயப்படுற மாரி இருக்கோ, எப்பல்லாம் வேதனை வர மாரி இருக்கோ, அப்பல்லாம் இந்த வாசிப்பு அனுபவம் என்னை எழுத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்தும். ஆமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14, 15 வருடம் என்னுடைய உணர்வுகளுக்கு ஒரு வடிகாலா அமைந்தது டைரி எழுதுற பழக்கம். அ எ மனசு விட்டு பேச முடியாது. மனசு விட்டு சொல்ல முடியாத விஷயங்கள் அத்தனையும் அந்த எழுத்துக்குள்ள அடக்கி வைக்க முடியும். நம்ம மன உணர்வுகள வெளிவரக்கூடிய ஒரு எண்ணங்கள எழுத்தாக்கம் பெற செய்தது இந்த வாசிப்பு அனுபவம் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டும். ஈரோடு கதிரவர்கள் வந்து வேட்கையோடு விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து எழுதியிருந்தாங்க.
அது மனசு அதாவது எப்பலாம் மனசு கஷ்டமா இருக்கோ, அப்பலாம் அந்த புத்தகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த மாரி தான் இருக்கும். எந்த இடத்துல நம்ம உடைஞ்சு போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்ப, ஏதாவது ஒரு இடத்துல உடைவதற்கும், உயர்வதற்கும் ஏதோ ஒரு புள்ளி, ஒரு சொல், ஒரு செயல், ஒரு நிகழ்வு போதும். அது யாரால், எப்போது, எவ்விதம் நிகழும் என்பதை காலம் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வரும்பொழுது, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த தயக்கங்கள், தடைகள் எல்லாமே உடைஞ்சிரும். எம்.எஸ். அந்த உதயமூர்த்தி அவருடைய எண்ணங்கள்னு ஒரு புத்தகம் வந்தது. அது நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள ஏற்படுத்தி கொடுத்தது. அது நம்ம எந்த இடத்துல வாசிக்க நேர்ந்தாலும் நமக்குள்ள ஒரு அமைதிய குடுக்கும். அ வாழ்க்கை முன்னேற்ற புத்தகங்கள் நிறைய இருக்கு. அ அத இன்னைக்கு வாசிக்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலம் தங்கள வாழ்க்கைய செம்மைப்படுத்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொழில்நுட்பங்கள் சார்ந்த புத்தகங்கள் இருக்கு. அத வாசிக்கிறப்ப தொழிற்கல்விகள் அதை எப்படி கத்துக்கலான்னு இன்னைக்கு வீட்ல இருந்தே அத பயிற்சி செய்யக்கூடிய அனுபவங்கள இன்னைக்கு புத்தகங்கள் குடுத்திருக்கு. அறிவியல் சார்ந்த புத்தகங்கள். உங்களுக்கு அறிவியல் துறைகள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிலிருந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு அத நோக்கி வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாவல்கள் சார்ந்து, வரலாறு சார்ந்து யார் யாருக்கு என்னென்ன எதுல ஈடுபாடு இருக்கோ அத்தனையும் புத்தகங்கள்ல இருக்கு. எதை வேணும்னாலும் தேடி படிக்கலாம். சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் இருக்கங்காட்டி தான் அந்த புத்தகங்களா இருக்கங்காட்டி தான் நம்ம அதை வாசிக்கிற மூலதான் சங்க காலத்துல என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிற ஒரு விடயங்களை நம்ம இன்னைக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த புத்தகங்கள் தாங்க காரணம். ஒவ்வொருவருக்குள்ளயும் மனசு ஆழத்துல நிறைய புதைந்து போய் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்பாவது ஒரு இடத்துல எங்காவது ஒரு தருணத்துல கொட்டி விடணும்னு தோணும். அப்ப ஒரே ஆயுதமா எழுத்து. அத கொட்டிட்டோம்னா மனசு ரிலாக்ஸ் ஆயிரும்னு நான் உணர்ந்திருக்கேன். இதே மாதிரி இப்ப இவங்க எழுதின புலிக்கலைஞன்னு அசோகமித்தனுடைய புலிக்கலைஞன்னு சொல்லி ஒரு சிறுகதை வாசிச்சோம். அந்த கதையில ஒரு சினிமா படத்துல அதாவது நடிப்பதற்காக தேடி போய் வாய்ப்பு கேட்டு போன அந்த கலைஞன் புலியா வேஷம் போட்டு நடிக்கிறதுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை எழுதியிருப்பார் ஆசிரியர். அட எப்படா இவரு இப்படி, அதாவது அந்த புலி வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கதை தான். அந்த புலி வேஷம் போட்டு அந்த மேஜை மேல இருந்து அடுத்த செவுத்துக்கு தாவி எப்படி குதிக்கிறாங்க, அவன் எப்படி கீழே இளம்புறாங்க, எப்படி சத்தம் போடுறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசிரியர் கூர்ந்து அதை எழுதியிருப்பாரு. அதை வாசிக்கிறப்ப அந்த புலிக்கலைஞன் நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு நிறுத்துற மாதிரி இருக்கும். அப்ப அந்த வாசிப்பு, அந்த எழுத்து நம்ம வீட்டுல இருக்கிறோம், அந்த ஒரு எழுத்தை வாசிக்கிறோம். என்னவா நாம் நினைக்கிறோமோ அந்த வாசிப்பு அனுபவத்தை அந்த எழுத்துதான் குறிக்கும். நீங்க சோகமான புத்தகங்களை வாசித்தீங்கன்னா சோகமா போவீங்க. நகைச்சுவையான புத்தகமா வாசிக்கிறப்ப சிரிப்பு அனுபவத்துக்கு போவீங்க. ஆன்மீகத்தை சார்ந்து வாசிக்கிறப்ப நம்ம ஆன்மீக அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கும். அறிவியல் சார்ந்து வாசிக்கிறப்ப அறிவியல் அனுபவத்தை பெறுவோம். மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களை வாசிக்கிறப்ப மகிழ்ச்சியான மனநிலையில இருப்போம். ஒரு நாவலை நீங்க வாசிக்கிறப்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, குழப்பம், துக்கம் அத்தனையும் சேர்ந்து ஒரு கலவையா உங்களுக்கு சேரும். இது எல்லாமே உணர்ந்து வாசிக்கிறப்பதான் நமக்கு கிடைக்கும். நிறைய நூட்களை தேடி நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு புது மிடுக்கு நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். எனக்கு இது தெரியும், இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. ஆனா எவ்வளவு மிடுக்கு வந்தாலும் தன்னடக்கம் ஒண்ணு வாசிக்கிறப்ப கண்டிப்பா கிடைக்குங்க. நிறைய புத்தகங்களை வாசிக்கிறப்ப நம்மையும் அறியாம நமக்குள்ள ஒரு அடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிடும். இதுல இன்னொரு சின்ன ஒரு கதைன்னா, கோபால் யாதவ் அவங்க எழுதின அதாவது சாரி மலையாளத்துல சந்தோஷ் கானம் அப்படின்னு ஒருத்தர் எழுதினது. தமிழ்ல கே.வி. ஜெயஸ்ரீ அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. பிரியாணின்னு ஒரு கதை. அதை வாசிச்சு பாருங்க. பிரியாணி திங்கணுமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு கதை. கோபால் யாதவ் அந்த பாத்திரம் நம்ம கண்ணு முன்னால அப்படியே மனச கணக்க செய்யக்கூடிய ஒரு சிறுகதை. நம்ம பெரிய நாவல் தான் நம்மளை இழுத்துட்டு செல்லும்னு இல்லைங்க. ஒரு ஒத்த சிறுகதை கூட நம்ம மனசுக்குள்ள அப்படியே நிழலாடிக்கிட்டே இருக்கும். அந்த பிரியாணி கதைய நான் இப்ப உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அந்த புக்கை தேடி வாசிச்சு பாருங்க. கண்டிப்பா மனசு கனத்து போகும். பிரியாணிங்கிற ஒரு உணவை வாயில போடுறப்ப அந்த கோபால் யாதவ் தான் நம்ம கண்ணு முன்னால நிக்கிற மாதிரி தோணும்.
வாசிப்ப நேசிக்கிறப்ப நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு தளத்துல இயங்கக்கூடிய இன்னைக்கு சரித்திரம் படைப்போம் அப்படின்னு ஒரு தளத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்னா என்னுடைய வாசிப்பு தான். நிறைய மனிதர்களோட பயம் இல்லாம தெளிவா உரையாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததும் இந்த வாசிப்பு அனுபவம் தான். எங்களுடைய தளத்துல நாங்க வாட்ஸ்அப் குழுமத்துல புத்தகங்களை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றதும் இந்த மாதிரி தளங்களை தான். ஏன்னா நான் மேல்நிலை பள்ளி மட்டும்தான் படிச்சிருக்கேன். என்ன ஒரு குழுமத்துல இணைச்சு அந்த குழுமத்தின் வழியா நான் இன்னைக்கு உங்களோட வந்து பேசுறேன், இவ்வளவு தூரம் என்னால பேச முடியுது அப்படின்னா வாசிப்பு அனுபவம் மட்டும்தான். 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வாசிப்பு. இது வாசிப்பு அப்படிங்கிறது சிலருக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வாசிக்காம இருக்கவே முடியாது. வீட்டுல குழந்தைங்க சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, அடுப்புல சமையல் பொங்கிட்டு இருப்பாங்க, அந்த அம்மா எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். என்னதான் கஜகரணம் போட்டீங்கன்னாலும் அந்த பேப்பர் அப்படியே தலையை குமிஞ்சவரு அந்த பேப்பரை வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் நிம்மறவே மாட்டாங்க. அப்படியான ஆட்களும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்தை தந்தது. இன்னைக்கு இதழ்களினுடைய வருகைகள் குறைஞ்சிருக்கலாம், ஆனா வாசிப்பு அனுபவம் கணினி வாயில, அதாவது லேப்டாப் நம்ம கையில இருக்கக்கூடிய அலைபேசி வாயிலாக நிறைய வாசிக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் நம்ம தேடி கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு. எப்பொழுது வேண்டுமானாலும் வாசிக்க முடியும். புத்தகங்களை எடுத்து அதை சுவைத்து வாசிக்கக்கூடிய அனுபவம் ஒரு மாதிரி இருக்குதுன்னா, இந்த மாதிரி கதைகளுக்குள்ள கணினி வாயிலாக வாசிக்கக்கூடிய அனுபவம் வேறு விதமான சுகங்களை கொடுக்கும். அதை வருங்கால தலைமுறையினர்கள் பகிர்ந்துக்குவாங்க நம்ம கிட்ட. நம்ம எப்படி புத்தகங்களை தேடி வாசிக்கிறப்ப அதனுடைய அனுபவத்தை, அதாவது ஒரு புத்தகம் எடுக்குதுன்னா எங்க வீட்டுல எவ்வளவு புத்தகம் இருந்தாலும் ஒரு சிறு மடங்கள் கூட இருக்காது. சிலர் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டா அது கோடு போட்டு அன்லைன் பண்ணி வைப்பாங்க. அது என்னவோ மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்தவங்க அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறப்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னடா இது இப்படி எல்லாம் அன்லைன் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு. அந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம வெளிநபர்களுக்கு கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நம்ம வாசித்த புத்தகங்களை இன்னைக்கு எங்களுடைய குழுவுல மருத்துவமனை, பள்ளி வளாகம் இந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல கொண்டுட்டு போய் ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு புத்தகம் ஸ்டாண்டு வச்சு அதன் வழியாக வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்ட தேங்கி கிடக்கக்கூடிய புத்தகங்களை அங்க போய் வச்சா ஒரு மருத்துவமனைக்கு வரவங்களோ ஒரு கல்வி நிறுவனத்தோட வச்சிருப்பாங்க, வேறு ஒரு இடங்கள்ல வச்சிருக்கிறப்ப அந்த மருத்துவமனைக்கு வரவங்க கண்டிப்பா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்க காத்திருக்க வேண்டிய சூழல் வரும். அந்த புத்தகங்களை எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தானுங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரியான ஒரு செயல்களை எல்லாம் முன்னெடுத்து செய்யலாம். வாசிப்பு மனிதர்களை பண்படுத்தும். நல்ல நூல்கள் நல்ல நண்பன். நூலகம் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்றைய காலை பொழுதுல உங்களுடன், அதாவது உங்களுடைய பொன்னான மணித்துணை துளிகளை ஒதுக்கி வைத்து என்னுடைய உரைகளை கேட்டதுக்கு மிகுந்த அன்பும் நன்றியும். நான் உங்களுடைய இந்த நேரத்தை எடுத்திருக்கேன். நான் கொடுத்த இந்த உரைகள்ல ஏதாவது ஒரு துளி உங்களுக்குள்ள போய் உங்களுக்கு வாசிக்கணும்னு ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சுன்னா அது அந்த நான் பேசின உரைக்கு நன்றி சொல்லிக்குவேன். கண்டிப்பா ஏதாவது உங்களுடைய நேரத்தை கருதி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சரித்திரம் படிப்போம் குழுவிற்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கும் என்னுடைய தோழமைகளுக்கும் நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரி. மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்களா? நன்றிங்க. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். நிச்சயமாக வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தங்களது அந்த வாசிப்பு அனுபவம் எங்களுக்கு தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் சுவாரஸ்யமாக ஒவ்வொரு விடயங்களையும் அந்த வாசிப்பு சார்ந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த
நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வினை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று இலக்கிய வெள்ளியில் ஒவ்வொரு வாரமும் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான ஒரு தொடர் நிகழ்வினை இலக்கிய ஆளுமைகளை அழைத்து அவர்கள் வழியே நாம் இந்த வாசிப்பு அனுபவம் குறித்த பகிர்தல்களை நமது தளத்தில் பகிர்ந்து வருகின்றோம். அவ்வரிசையில் இன்றைய இலக்கிய ஆளுமையாக நம்மிடையே இணைந்திருப்பவர் அன்பு சகோதரி எழுத்தாளர் யசோதா அவர்கள். நிறைய செழுமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டவர். 3 சிறப்பான படைப்புகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். சிறகு முளைத்த சித்திரங்கள், பூவரசி, அனலிகா என்ற 3 படைப்புகளை இதுவரை 2021, 2022 அண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டில் இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியுள்ளார். ஒரு படைப்பாளராக வலம் வரக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் நாளை நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்று நமது அவையை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வு வாயிலாக. படைப்பாளர்கள் எப்பொழுதுமே தங்களது கற்பனை வளத்தால் இந்த உலகை அழகுபடுத்தக்கூடியவர்கள். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு விடயங்களும் படைப்புகளால் அன்றாடம் உயிர்த்த வண்ணம் இருக்கின்றன. ஒவ்வொருவர்களுடைய இந்த படைப்பு ஆளுமை திறன் இந்த உலகை இன்னும் அழகாக்கி மெருகேற்றி செல்கின்றது. அவ்வகையில் வளர்ந்து வரும் எழுத்தாளராக வலம் வரக்கூடிய அன்பு சகோதரி எழுத்தாளர் யசோதா அவர்களை சரித்திரம் படைப்போம் தளம் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து வாழ்த்துவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நாளைய நிகழ்வில் ஒவ்வொருவரும் முழுமையாக பங்கேற்கவும் அன்புடன் அழைக்கின்றது. இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். யசோதா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற தலைப்புல அவங்களோட வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி. சின்ன வயசுல தன்னுடைய வாசிப்பு அனுபவங்கள் எப்படி தொடங்கியது அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போல்லாம் குழந்தைகளுக்கான நிறைய வரும் கோகுலம், பாலமித்ரா இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும், வார இதழ்கள் வந்துட்டு இருக்கும்போது குழந்தைகள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுல இருந்து தொடங்குச்சு. அதுக்கப்புறமாக ராணி போன்ற புத்தகங்கள், கல்கண்டு, ராணி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வரும். வீட்டுல வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பக்கத்து வீடுகள்ல வாங்கி பண்டமாற்று மாதிரி மாற்றி படித்துக் கொள்ளுறது, இதை பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல வீட்டுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா, அக்காங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் படிச்சுட்ட பிறகுதான் படிக்க முடியும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சின்ன வயசு அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதோட சிறுவர் மலர், வாரமலர் இதெல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் படிச்சதை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல சின்ன வயசுலயே கதையெல்லாம் எழுதினது, அந்த கையிலேயே எழுதி அதை கொடுத்தது, அந்த மாதிரியான தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமாக திருமணத்திற்கு பின் பாலகுமாரன் கணவர் மூலமாக பாலகுமாரனோட இதை படிக்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த புத்தகங்கள் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறமாக அம்பை, சூடாமணி, ஜானகிராமன், அசோகமித்ரன், கி ராஜநாராயணன் இது போல பல பேருடைய அறிமுகம் அப்படிங்கிறது ஈரோடு கதிர் அப்படிங்கிறவரோட வாட்ஸ்அப் மூலியமா, ஈரோடு வாசல் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக பல பேருடைய அறிமுகம் கிடைச்சது அப்படிங்கிறதையும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை படிச்சுட்டு வந்து ஒவ்வொருத்தரும் அதை பற்றின ஒரு விமர்சனங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த குழுவுல நிறைய வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கும் வாசிப்பிற்குமான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படிங்கிறதும் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் தான் பூவரசி அப்படிங்கிற ஒரு கதைய எழுதணும் அப்படிங்கிறது தோணிச்சு. நம்ம சுற்றி இருப்பவர்களை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சிகளை எடுத்தாங்க. அதோட காவல் கோட்டம் அப்படிங்கிற ஒரு நாவல். அதன் மூலமாக அந்த காலத்துல கள்ளர்கள் அவங்க எப்படி திருடினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த வாழ்வியல் அனுபவங்களா இருக்கட்டும், ஒரு ரயில பார்த்துட்டு அது ஒரு பேயின்னு நினைச்சது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில அந்த காலத்துல நடந்தத நம்மளால இன்றைக்கு யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வாசிப்பு அனுபவத்துல கிடைக்கும் அப்படிங்கிறதும் அ ம மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய அந்த தாய் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது வேற மொழி, வேற மக்களாக இருந்தாலும் அவர்களோட உணர்வுகள நம்ம உணர்வுகள் மாரி ஏற்றுக்கொள்வதற்கானவும், பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமாக கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தான் ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு சுகபோதானந்தா அவர்களுடைய மன அமைதி அந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருந்தது. எப்ப மனசோர்வு இருந்தாலும் அதை எடுத்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தொடர்ந்து 15 வருடங்கள் டைரி எழுதுறது. அதன் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை ஒரு வடிகால் கிடைச்சது. எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதன் மூலமாக தொடர்ந்து எழுத முடிஞ்சது அப்படிங்கிறதையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு புத்தகம் படிக்கும்போதும் நமக்கு அதை சார்ந்த ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொண்ணு பிடிக்கும். அறிவியல், ஆன்மீகம், நாவல் இருக்கலாம், சரித்திரம் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொண்ணு பிடிக்கும். இல்ல அதுல ஒரு ஈடுபாடு வரும். அத படிக்க ஆரம்பிக்கும்போது, அது நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிரியாணி அப்படின்ற ஒரு சிறுகதை, அதன் மூலமாக கோபால் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர பத்தி நம்ம எப்ப பிரியாணி சாப்பிட்டாலும் அவருடைய ஞாபகம் வரும். அப்படி ஒரு சிறுகதை நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தொடர்ந்து சிறுகதை அப்படிங்கிறது நான் த வாசிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது நல்ல மனிதர்களுடனான ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும், ஆம் இதன் மூலமாக நம்ம நிறைய பேரோட நல்ல மனிதர்கள் மூலமாகவும் சரி, வாசிப்பு அப்படிங்கிறதும் நம்ம கொண்டு போய் எழுதுறது. இதன் மூலமாக நிறைய செய்திகளும் உலகத்துல நம்ம எல்லா மக்களுக்கு சொல்ல முடியும். அதோடு அ நிறைய பேருக்கு இந்த புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, மருத்துவமனையில கொண்டு போய் இந்த படித்து முடித்த புத்தகங்களை கொண்டு போய் அங்க வைக்கும்போது, அத கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் காத்திருப்பவங்க ஒரு புத்தகத்த எடுத்து படிச்சாங்கன்னா, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருப்போம் மருத்துவமனையில. அந்த மாதிரி சமயங்கள்ல இது ஒரு ஒரு புதிய முயற்சியாகவும், சிறப்பாகவும் இருந்தது. அதோடு நம்ம அடிக்கோடிட்டுலாம் வச்சிருப்போம் நம்ம புத்தகமாக இருந்தா. அது சில சமயம் சங்கடமாக இருக்கும். ஆனா சில சமயம் நம்ம ஒரு தவறவிட்ட வரிகளை கூட நம்ம படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். இது போல தன்னுடைய வாசிப்பு அனுபவங்கள பகிர்ந்துக்கிட்டாங்க. 3 அ புத்தகங்கள் எழுதி அதை வெளியிட்டு ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதற்கும் நிச்சயமா எல்லோருக்குமே இந்த பிரியாணி கதையெல்லாம் நீங்க சொல்லும்போது வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதேபோல கதவு அப்படிங்கிற ஒரு கதை. இப்படி ஒருத்தங்க நமக்கு இத வாசிச்சேன், இந்த அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்லும்போது, நம்மளும் அத வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிச்சயமா எல்லோருக்குமே வருது. மிக்க மிக்க நன்றிங்க யசோதா. இன்றைய நிகழ்வு கலந்து கொண்டு உங்கள் அனுபவங்களையும், வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் வலம் வரும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இருந்து சித்திரம் படைத்து கொண்டிருக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று இதில் நடைபெறுகின்ற அம்மா எழுத்தாளர் யசோதா அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம்.
அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார்கள். நன்றிகள் அம்மா. மிக அருமையா அம்மா யசோதா அம்மா அவங்க அருமையாகவும் அழகாகவும் அந்த கருத்துக்களை எல்லாம் புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு அருமையா எடுத்து சொன்னாங்க. புத்தகம் படிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா அந்த கதாபாத்திரமாவே நம்ம மாறிடுவோம். மாறி அதுல இருக்கிற ஒரு சில கருத்துக்களை எடுத்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணுவோம். அப்படி நான் செய்திருக்கிறேன். நான் அதிகமா படிக்கலைன்னாலும் அம்மா சொன்ன மாதிரி கதை புத்தகம், இந்த ராணி கற்கண்டு, அப்புறம் இந்த தினத்தந்தி பேப்பர்ல சிந்துபாத் தொடர் கதை, இதெல்லாம் கூட நான் அந்த மாதிரி காத்துட்டு இருந்து படிச்சிருக்கிறேன். அந்த ஞாபகத்தை அம்மா உண்டு பண்ணினாங்க. இந்த கதவு பத்தி அம்மா பேசினாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கற்பனை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கம்மா. அப்புறம் அந்த காலத்து இந்த ட்ரெயினை பார்த்து பேய் வருது அப்படின்னு ஓடி மக்கள் பதுங்கினாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையம்மா. அதை நினைச்சாலே ஆனந்தமா இருக்கு. அந்த சின்ன வயசு ஞாபகம். மன அமைதி புத்தகம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை உடனே நிறுத்தணும், என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் உடனே செய்யணும். அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எண்ணங்கள் புத்தகம் நிறைய நிறைய பேர் வாழ்க்கையை திருத்தி இருக்கிறது என்றீர்கள். அருமையம்மா. இப்படி படிச்சவங்க ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் எடுத்து சொல்லும் பொழுது அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துடுது. அதே மாதிரி தான் பிரியாணி புத்தகம் நான் படிச்சே தீரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன், படிப்பேன். வாழ்க்கையை திருத்தக்கூடிய ஆயுதமே இந்த புத்தகங்கள் தான் என்று மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி. கதைகள் படிக்கக்குள்ள நம்ம நான்லாம் கதைகள், இந்த சாமி புத்தகம், இந்த நாவல், இதெல்லாம் ஒரு சிலது படிச்சிருக்கேன். அது படிக்கும் பொழுது அத அதுல வர கருத்து அப்படியே என்னை திருத்தும், மாத்தும். ஒரு பயம், ஒரு உணர்வு, ஒரு கோபம், அதெல்லாம் அதை பத்தி அதுல படிக்கும் பொழுது அதை நம்ம இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவேன். அதை வாழ்க்கையில செய்யவும் மாட்டேன். அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி புத்தகம் நிறைய பேரை திருத்தி மாத்தி அமைச்சிருக்குதுன்னு தான் நானும் சொல்லுவேன். நல்ல நூல்கள் நம்முடைய நண்பன். மிக அருமையானதுமா. நண்பர்கள் சொல்லக்கூடாத கூட புத்தகங்கள் சொல்லிடும் சமயத்துல. அவ்வளோ அருமையான உணர்வுகள் கிடைக்கும். நீங்க எழுதின அந்த 3 புத்தகத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. நீங்க இன்னும் கதை எழுதணும். இங்க இந்த தளத்துல எங்களுக்கெல்லாம் எடுத்த அந்த கருத்துக்களை ஒவ்வொன்றா சொல்லணும். ரொம்ப அமைதியா அழகா எடுத்து சொன்னீங்க. காலையிலேயே ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. நல்ல முன்னேற்றம் எங்களுக்கு. நீங்க இதெல்லாம்
இந்த தளத்துல வர்ற எல்லா புத்தகம் படிச்சு வந்து பேசுறவங்க அனைவருமே சொல்லும் பொழுது, நம்ம இத படிக்கணும், அத படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த உண்டு பண்ணிடுங்க. அப்படிதான் நான் உணர்வேன். ஒரு சோம்பேறியா இருந்தா கூட, அட இந்த புத்தகம் சொன்னாங்களே, அம்மா அத படிக்கலாம். இப்ப பிரியாணி புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்தது பாருங்க. அந்த கதைய நான் சொல்ல மாட்டேன். நீங்க படிச்சு பார்த்துக்குங்க அப்படின்னீங்க. ரொம்ப ரொம்ப அருமை அம்மா. நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள எடுத்து சொல்லணும். நாளைக்கும் வரீங்க அப்படின்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய கருத்துக்கள நம்ம கேட்கலாம், சுவைக்கலாம் அப்படின்னு. நன்றிகள் அம்மா. நீங்க நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு யசோதா அம்மா அவர்களுடைய வாசிப்பு அனுபவங்கிறது அப்படியே நம்ம பக்கத்து வீட்ல இருந்து ஒரு அக்கா இருந்து அவங்க எப்படி வாசிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அவங்க அனுபவத்தை கேட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன்னா முதலாக நிறைய புத்தகங்கள் நான் கல்கண்டு, குமுதம், ராணி அது போல எல்லாம் படிச்சுட்டு அது போய் ஒரு புத்தகம் முடிச்ச வரைக்கும் இன்னொரு புத்தகம் இன்னொருத்தவங்க வீட்ல இருந்து பக்கத்து வீட்ல வாங்கிட்டு வர்றது அப்படிங்கறதெல்லாம் அது அப்ப பாக்கையில சாதாரணமா தெரிஞ்சது. இப்போ அத நினைச்சா நிறைய நிறைய ஒரு மகிழ்ச்சியும் சரி, அந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஒரு நல்ல அனுபவமாவும் இருந்தது. அதுபோல அவங்க ஒவ்வொரு படிநிலையா போனது அப்படிங்கிறது, வாசிப்பு அப்படிங்கிறதுல நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த உலகத்துல வந்திருக்கு. முக்கியமா செல்போன் அப்படிங்கிறத பத்தி யார் சொன்னாலும் நிறைய நல்லது அப்படிங்கிறத விட நிறைய எதிர்மறையான விஷயங்கள் தான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதுல ரொம்ப அழகா அவங்க சொன்னது ஒரு குழுமம் அமைச்சு அது மூலமா வாசிப்பை சரி, எழுத்து பணியும் எப்படி சீர்பட செய்யறது அப்படிங்கிற இருக்கிற குழுமங்களாகட்டும். இது போல இப்போ இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம நிறைய புத்தகங்களை ஆன்லைன்ல படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது நிறைய எழுத்தாளர்களும் சரி, நிறைய புத்தகத்தை நேசிப்பவரும் சொல்றதும் சரி, நீங்க புத்தகத்த நீங்க வாங்குங்க, வாங்கி படிங்க. அப்பதான் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. நிச்சயமான அது உண்மை. அதுல ஒரு 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 அட்வான்டேஜ் என்னன்னா, சில புத்தகங்கள நம்ம பார்த்துட்டு, ஓ! இது நல்லா இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு இத வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் ஒரு அட்வான்டேஜா இருக்கு, இப்ப இருக்கிற சமுதாயத்துல. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம சில புத்தகங்கள்லாம் படிச்சு நிறைவு பண்ணிட்டோம்னா, முக்கியமாக கதை புத்தகங்கள்லாம் படிச்சு நிறைவு பண்ணிட்டோம்னா, ஒரு 2 தடவ, 3 தடவ படிச்ச பிறகு அது பாட்டுல அப்படியே ஒரு ஓரமா தனிமையா அப்படியே இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு ரொம்ப அழகா அவங்க குழுமத்துல செய்யற மாரி கொண்டு போய் ஒரு மருத்துவமனையோ இல்ல எல்லாவது மக்கள் கூடுற இடத்துல கொண்டு போய் அந்த புத்தகத்தை வச்சுட்டு யாராவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணல அது படிச்சா கூட அது ஒரு வெற்றி தானே அப்படின்னு சொல்லி அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கல. ஏன்னா வாசிப்பு அப்படிங்கிறது அவங்க சொன்ன படிச்ச அத்தனை நாவல்ல இருந்து வந்ததும் சரி, கதையில இருந்து வந்ததும் ஒரு கதையா இல்லாம நம்மளையும் அதையும் பிரிக்க முடியாத ஒரு உணர்வு வரும். அதுதான் அந்த வாசிப்பு அப்படிங்கிறது. அவங்க ரொம்ப அழகா அவங்க வாசிக்கிற அந்த வாசிப்பை நேசிப்போங்கிற தலைப்பு பேசலயே அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு எனக்கு நான் பேசுவேன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த வாசிப்பு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில ஒரு புத்தகம் எந்த அளவுக்கு அவங்க மனம் தோய்ந்த நிலையில இருந்தப்போ ரொம்ப ஒரு அதிலிருந்து வெளிவர்றதுக்கு காரணமா இருந்த ஒரு புத்தகத்த பத்தி அவங்க குறிப்பிட்டாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னுங்க மாரி சில புத்தகங்கள் அது எங்க இருந்தாலும் நம்மகிட்ட தேடி அந்த புத்தகம் எப்படி வந்தது கூட சில புத்தகம் தெரியல. ஆனா வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது போல தான் நம்ம அந்த புத்தகம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது யார்கிட்ட வரணும்னு நினைக்குதோ அங்க தான் வரும். அதுக்கும் ஒரு ஈர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்ந்து புத்தகத்த வாசிச்சுட்டே இருக்கையில, அது நம்மள நம்மள அறியாம பண்படுத்திக்கிட்டே இருக்கும். மற்ற மனிதர்கள்ட்ட பழகுறதாகட்டும், நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதையும் அவங்க அழகா சொன்னாங்க. ஆன்மீகம் நூல்கள் படிச்சீங்கன்னா ஆன்மீகம் வரும். உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்க தொடர்ந்து படிக்கையிலேயே அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இது முக்கியமா நம்ம மனிதர்கள புரிஞ்சுக்கிறதும் சரி, நம்ம கூடவே இருக்கிற மனிதர்கள நம்மளுக்கு ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கங்கிற பல கேள்விகளுக்கு நம்ம கதைகள்ல, நாவல்ல படிக்கிற அந்த மனிதர்கள் நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. அதே போல
நம்மள பத்தியே சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாம இருக்கும். ஏன் நம்ம அந்த இடத்துல அப்படி வந்து ரியாக்ட் பண்ணோம்? இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கும் பல பல பதில்கள் வந்து அந்த விஷயங்கள்லயே வரும். அதனால வாசிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தகத்த எடுத்து அந்த கதைகளோ, இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒவ்வொன்னும் பண்படுத்தும். அது எந்த அளவுக்கு வந்து அத நம்ம பயன்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு அது நம்மள பலன கொடுக்கும். ரொம்ப அழகா இன்னைக்கு யசோதம்மா அவர்களுடைய உரை இருந்தது. அவங்க பேச பேச அப்படியே ஒரு நீரோடை மாரி எங்கெங்கெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கணுமோ, ரொம்ப அழகான ஒரு உரையா இருந்தது. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அழகான உரை. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்க ரேவதி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். யசோதா எனக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த கதைகள் மூலமாக தான் கற்போம் கற்பிப்போம் அவையில் அவங்க கதைகள் வாசிப்பது உண்டு. இந்த சிறகு முளைத்த சித்திரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கதையுமே அற்புதமாக இருக்கும். நான் என்னை வரணும், சீக்கிரமாக வரணும்னு நினச்சேன். இப்போ என்னவோ தெரில, என்னால் இணைய முடியல. அவங்க முதல்ல பேசுனதெல்லாம் கேட்க முடியல. மறுபடியும் நான் மீள்பதிவில் கேட்பேன். மிக அழகான ஒரு ஆளுமை, அமைதியான ஆளுமை. அவங்க கதையெல்லாம் படிக்க படிக்க அவ்வளவு நல்லா இருக்கும். அதாவது அந்த கதைகள் கதைகள் மட்டும் கிடையாது, எல்லா கலைகளுமே ஒவ்வொரு மனிதர்களுடைய அனுபவங்கள் தானே. ஒரு மனிதன் வந்து காட்சி இன்பத்துல எல்லாருமே முழுகுறாங்க. முழுகிட்டு அதை வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, அழகான ஒரு ஓவியமா வரைகிறாரு. ஆமா இல்ல, அந்த ஓவியம் நிலைப்படுத்தப்படுது. அனுபவங்கள் காத்தால கடைஞ்சு போயிடும், நிலைப்படுத்தப்படுது. அதே போல ஒரு கவிதைன்றது கூட அப்படிதான். எல்லோரும் உணர்ந்ததை எல்லாராலையும் சொல்ல முடியாது. உணர்ந்ததை எல்லாம் அதை நம்ம படிக்கும்பொழுது, ஆமா இல்ல, நாம அப்படிதான் நினைச்சோம் இல்ல, இதை எவ்வளவு அழகா அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நம்மால் உணர்ந்ததை, நம்மால் பிறருக்கு வெளிப்படுத்த முடியாததை மற்றவங்க வந்து இந்த கலைகள் வாயிலா வெளிப்படுத்தும் பொழுது, அந்த அனுபவங்கள் நிலைத்திருப்பதோடு எல்லோருக்குமே பயன்படுது இல்லையா? அந்த வகையில இந்த வாசிப்பு அனுபவம்ன்றது மிக 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 என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய முன்னோர் நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள். அதை படிப்பதன் மூலமா நம்ம பல்வேறு அனுபவங்களை பெறலாம். வாழ்க்கை வழிகாட்டியா அது நமக்கு இருந்து உதவும். அதனால்தான் வள்ளுவர் அழகா சொல்லுவார், நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு. பண்புடையாளர் தொடர்பு எப்படி நம்மளை நல்வழிப்படுத்துமோ, ஒரு துன்பம் வந்த பொழுது ஊன்றுகோல் போன்று நின்று உதவுமோ, அதை போல வாசிப்பு அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வந்து சொன்னாங்க இல்லையா, அவரவர் தேவைக்கு ஏற்ப அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு வரும், ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான், அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். ஒரு திரைப்பாடல் பாட வரும். அது மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த அனுபவங்கள் தேவையோ, என்னென்ன புத்தகங்கள் பிடிக்குமோ, அது மாதிரி படிக்க நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அழகா நிறைய பேர், நிறைய எழுத்தாளருடைய பேர்லாம் சொன்னாங்க. அவங்கெல்லாம் எனக்கும் பிடிக்கும். மறதியின் காரணமா எனக்கு அவங்க பேர்லாம் சொல்ல முடியல. ரொம்ப சிறப்பா இருக்கும். பொம்மை ராஜான்னு ஒரு கதை படிச்சிருக்கிறேன் நான் வந்து நான் சொல்றது 70-71 அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த கதைகள் எல்லாம். எவ்வளவு தேக்கடி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கதைகள் வந்து நம்மை நெறிப்படுத்தும். யசோதாமாவுடைய கதைகள் கூட அப்படித்தான். இந்த சிறகு முளைத்த சித்திரங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன கதை அவ்வளவு அருமையா இருக்கும். என்ன சொல்றது, நான் முதல்ல இருந்து கேட்க முடியல. அதனால அந்த வாசிப்பு நம்மளை அதாவது நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் கூட செய்ய தவறுவதை வாசிப்பு நமக்கு தவறாம கொடுக்கும். நம் வாழ்க்கை உயர்வதற்கு படித்து கெட்டவங்க யாருமே கிடையாது. அதனால அந்த வாசிப்பு அனுபவம்ன்றது மிகச்சிறந்த ஒன்று. இவருடைய கதைகளும் எல்லாருமே வாசிக்கணும்னு நினைப்பேன் நானு. ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நடை நல்லா எளிமையா இருக்கும். எளிய நடையில சொல்லுவாங்க, பேச்சுக்கு சொல்லுவாங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவுதாம் சொல்லு அப்படின்னுட்டு. ஆனா அதே போல எழுத்து நடை கூட புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். ஏதோ பொழுதுபோக்காக எடுக்கிறவங்க கூட அதை கீழே வைக்க முடியாத அளவுக்கு படிக்க தூண்டுதான் ஒரு நல்ல எழுத்து. அந்த எழுத்து கைவர பெற்றவங்க இவங்க. ரொம்ப இவங்க பேசுறாங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முழுசா நான் கேட்க முடியல. அவங்களுடைய வாசிப்பு அனுபவம் மட்டும் இல்ல, அவங்களுடைய புத்தகங்களே கூட நமக்கு ஒரு சிறந்த வாசிப்பு அனுபவத்தை தரும்.
நம்முடைய இளம் வயதுல நாம் எந்த பொருள்களை எல்லாம் பயன்படுத்தி மகிழ்ந்தோமோ அதை பத்திலாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போவாங்க அவங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மனதுக்கு. நன்றி. நாளைக்கு சிறப்பு விருந்தினர் வர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை தருது. நாளைய நான் கேட்க மகிழ்வேன். நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் முழுமையா கேட்காததால என்ன சொல்ல முடியல. மத்தவங்க சொல்ற அதாவது பிரியாணின்ற கதை வந்து பிரியாணி இல்லாத எல்லாம் வேண்டதே இல்லை. ஆனா அது நம்மளால சாப்பிடவே முடியாதுன்றாங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் அந்த அதை செய்யக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்மள வந்து நம்ம ஒரு புதிய பிரியாணின்னா ஒரு சுவையான உணவுன்னு நமக்கு தோணும். அதை சாப்பிடவே முடியாதுன்னு சொன்னாக்கா அந்த சுவையான உணவு தயாரிப்புடைய அந்த கோபால்ராஜனுடைய வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுன்றதெல்லாம் பார்க்கும்பொழுது சில கதைகள் இல்லை, நம்முடைய மனதை நெருக்கமா இருக்க கதைகள் எல்லாமே நம்ம அப்படியே புரட்டி போடும். நம்ம அதுக்கு முன்னே நம்ம என்ன நினைச்சிருந்தோமோ அதுக்கு ஒரு மாற்றான ஒரு அனுபவத்தை நோக்கி கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போகும். அதுதான் நூல்களுடைய சிறப்பே. அந்த சிறப்பு தர்றது வாசிப்பு அனுபவம் தான். இந்த வாசிப்பு நாங்கெல்லாம் வந்து வாசிப்பு அனுபவத்தை மூழ்கி திளைச்சவங்க. இப்போ அப்பெல்லாம் புத்தகங்களே கிடைக்காது. அவங்க சொல்ற மாதிரி யார் வீட்டுக்காவது பார்த்து வாங்கி வந்து நூலகங்கள் தான் எனக்கெல்லாம் உதவுச்சு. இப்போ அப்படி இல்லை, தொட்டாலே போதும் நம்முடைய அலைபேசியிலேயே நூல்கள் எல்லாம் வருது. நிறைய மிகச்சிறந்த வாய்ப்பு. ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க உரை. நீங்க அழகாவும் பொதுவா சொல்லுவாங்க எழுதுறவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது கல்பாக்கத்துல இருக்கும்பொழுது அனுராதா ரமணன் தெரியலையா, சிறுகதை எழுத்தாளர், அவங்க ஒரு முறை வந்தாங்க. வந்து எங்க நிகழ்வு கலந்துப்பாங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு என்ன தலைமை தாங்க கூப்பிட்டாங்க. அவங்க கூடும்போது அவங்க சொன்னாங்க, சரி நான் என்ன சொன்னேன், நானும் ஒரு உரை சின்னதா தலைமை உரைன்னு என்ன பண்ணேன். அதாவது நான் ஒரு உரை நிறுத்திட்டு அப்பா அவங்க சொன்னாங்க, இவங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா அடக்கமா சொன்னாங்க. ஆனாலும் சொல்லிட்டு நாங்கெல்லாம் கதையில மனசுல உள்ளத கதையில மட்டும்தான் வடிப்போம், பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யசோதா அவங்க பேச்சும் ரொம்ப அழகா கை வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுமா. நன்றி நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் பல படைப்புகளை தரணும். அந்த படைப்புகள் பலருக்கு உதவணும். நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்தை தரணும். நீங்கள் நீடூழி வாழணும். வாழ்த்துறமா. நன்றி நன்றி. வணக்கம். வாய்ப்பு தந்த இந்த அவைக்கு நன்றி சொல்லணும். அதாவது பொழுதுகள் வந்து எல்லாருக்குமே பொழுது போகும். பொழுத போக்காத பொழுதை நமக்காக ஆக்கிக்கிற நேரங்கள் தான் இது போன்ற அவையில பங்கெடுப்பதும் புத்தகங்களை வாசிப்பதும். நம்முடைய பொழுதை நல்ல விதமா மாற்ற உதவுற இது போன்ற அவைக்கு பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராணியம்மா சொன்ன மாதிரி யசோதம்மாவோட அவங்களுடைய குரல்ல அவங்க உரை வந்து அவ்வளவு கேட்க அவ்வளவு இனிமையா இருந்தது. அவங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை சொல்லும் பொழுது நிச்சயமா அது யாரா இருந்தாலும் எதை கேட்கறவங்க இல்ல புதுசா ரீப்ளேல கேட்கறவங்க யாரா இருந்தாலும் இந்த வாசிப்பத்திர சுவாரஸ்யத்தை சுவைச்சு ரசிச்சு அது எப்படி எல்லாம் நமக்கு ஊட்டணுமோ அந்த மாதிரி அழகா சொன்னாங்க. கண்டிப்பா யாராவது புதுசா வாசிக்கணும் இருக்கிறவங்க கண்டிப்பா வாசித்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த வாசிப்போட மகத்துவத்தை முக்கியத்துவத்தை அவங்க பெற்ற அனுபவங்கள் எல்லாமே படிப்படியா அப்படி அழகா சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க அந்த கதை சொன்ன அந்த விதம் கூட சில சமயம் அந்த பாத்தீங்கன்னா அந்த கதவு கதையை சொல்லும் பொழுது அந்த ஏக்கங்கள், அந்த குழந்தைகளுடைய ஏக்கங்கள், திடீர்னு கதவை எடுத்துட்டு போயிட்டு அந்த கதவு வச்சு விளையாண்டுகிட்டு இருந்த அந்த குழந்தைகளோட மனநிலை ஏக்கம், திடீர்னு திரும்ப அந்த கதவை வந்து கரையாம்பிடிச்சு பார்க்கும்போது ஏடா அப்படி நல்ல விளையாண்டு சந்தோஷத்தை கொடுத்த அந்த கதவை இப்படி போட்டுட்டாங்களே அப்படின்ட்டு திரும்ப அந்த கதவை கிடைச்சிச்சு இங்க சந்தோஷத்துல அவங்க அதை கட்டி தழுவி அதை தொடச்சு அப்படி அந்த ஒரு உணர்வுகளை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க சாதாரண சொல்லும் போதே அந்த கதைகளோட அந்த சிறப்பு அம்சத்தை அப்படியே அழகா கொண்டு வந்தாங்க. அவங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு இதுலையும் அது எல்லாமே அவங்க சொன்னதுதான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நமக்கு தெரியும். மற்றவர்கள் ஒரு சிறுகதைகளா இருக்கட்டும், இந்த நாவல்களா இருக்கட்டும், அவங்க இன்னும் கூட சொல்லுவாங்க நாவல் படிக்கும்போது எல்லா உணர்வுகளுமே வரும்.
கவலை, சந்தோஷம், துக்கம், கஷ்டம், மகிழ்ச்சி எல்லா உணர்வுகளும் அந்த நாவல் படிக்கும்போது வரும். இப்ப நகைச்சுவை பொறுத்தோம்னா நகைச்சுவை மட்டும்தான் வரும். ஆன்மீகம்னா ஆன்மீகம் மட்டும்தான் வரும். அது மாதிரி நாவல் படிக்கும்போது எல்லா உணர்வுகளும் கலந்து மிக்ஸ் ஆகி வரும். அதனால அந்த நாவலும் இப்ப எழுதியிருக்காங்க 2024ல. அவங்களுடைய ஒவ்வொரு அனுபவங்கள் சொல்லும்போது உண்மையிலே நல்லா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய படைப்புகள் 3 படைப்புகள் படைச்சிருக்காங்கன்னா அவங்களோட காரணம் வந்து அவங்களுடைய அந்த வாசிப்பின் மீதான மோகம், காதல். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய எழுத்துக்களா மாறிச்சு. இன்னொரு ஒரு போ- போற வழியில போற போக்குல ஒரு வார்த்தை விட்டாங்க. அதாவது நம்ம மனசுல சில பேர்த்துக்கு சொல்ல முடியாத, சில பேர்கிட்ட பகிர முடியாத, நமக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க விஷயத்த கொட்டி தீக்கிறதுக்கு அந்த எழுத்து வந்து பயன்படுது. அந்த எழுத்துக்களை வந்து பயன்படுத்தி அதே ஒரு கதைகளா மாத்துறதுக்கு ஒரு டைரி எழுதுற பழக்கம் அப்படிலாம் சொன்னாங்க. அதே போல நம்ம எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்காரங்களை பத்தி எழுதுறோம். யார் யாரோ தெரியாதவங்களை பத்தி எழுதுறோம். ஏன் நமக்கு சார்ந்த, நம்ம பார்த்த, நம்ம பார்த்து வியந்த, பார்த்து பாராட்டத்தக்க கூடிய மனிதர்களை வந்து நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு அவங்க முதல் புத்தகத்துல அவங்களுக்கு பழகின, பார்த்த, தெரிந்த அந்த ஒரு ஆளுமைகளை பத்தி அந்த கதைகளை எழுதினதுங்கிறது வந்து சிறப்பா இருந்தது. நன்றிகளம்மா யசோதம்மாவுடைய படைப்புகளுக்கும் நன்றி. ராணியம்மா சொன்ன மாரி அவங்களுடைய புத்தகத்தை வாசிக்கும் போதே நமக்கும் அந்த வாசிக்கக்கூடிய ஒரு அந்த வாசிப்பு அனுபவத்தையும் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய புத்தகங்களை பார்த்து படிக்கணும் போல ஒரு ஆர்வமும் இருக்கு. ஏன்னா அவங்க சிறு வயதுல இருந்து கண்டு கண்டு அந்த வாசிப்பு அனுபவத்தை பகிரும் பொழுது அவங்க எழுதின புத்தகம் எப்படி இருக்குங்கிற ஒரு யூகிப்பும் அதிகமா இருக்கு. நன்றிகளம்மா, நன்றி. இந்த பிரியாணி அந்த இதை நான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அது என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் இருக்கு. நன்றிகளம்மா, வருகைக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சரவணன் கண்ணா, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். யசோதா அம்மாவுக்கு வணக்கம். விஜய் அம்மா, ராணி அம்மா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாசிப்பு அனுபவம் வந்து ஏன்னா சின்ன வயசுலேருந்து வரும்போது அது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் தொகுத்து சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். பூந்தளிர்னு ஒரு கதை, இது ஒரு பத்திரிக்கை வரும். அது ₹2.50 தான். ஆனால் அது எப்படா வரும், எப்போ புதன்கிழமை வரும், எப்போ வெள்ளிக்கிழமை வரும்னு வெயிட் பண்ணுவோம். அது வாங்கி அத நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி வேற யாராவது படிச்சா, நான்லாம் அப்படியே விழுந்து கு கை கட்டுவேன். போது ட்ரவுசர் போட்டிருக்கும்போது. அது அவ்வளோ ஒரு ஒரு பற்று அது மேல அதிகமாகும். அது அந்த அந்த விஷயத்து மேல. அந்த வாசிப்பு அனுபவத்துல அந்த கபீஸ் இந்த மாரி நெறைய கேரக்டர்லாம் வரும். அது அதுங்களோட இன்னைக்கு தான் குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. முழுக்க டிவில அர்ப்பணிப்பா குடுத்துடுறாங்க. அப்போ வந்து அந்த வாசிக்கும்போது, நமக்கு நாம ஹீரோ. நாமளே அந்த கதையில எப்படி வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து "எறும்பூற கல்லும் தேயும்ன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வா அ நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டு, வாசிச்சுட்டே இருக்கும்போது தான், அதுக்குண்டான மாற்றம் நமக்குள்ள வந்து ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கும். என்னைக்கு நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நிப்பாட்டினமோ அன்னையிலேருந்து நடக்காம இருக்கும். ஸோ தொடர்ச்சியா நம்ம அந்த அந்த வாசிப்புல இருக்கும்போது, ஒவ்வொரு எழுத்தாளரோட மனநிலையும் நமக்கு வந்து புரியும். அவங்களுடைய ரசனை அதில தெரியும். அதோட ஏக்கம் தெரியும். இந்த சமூகத்துக்கு அவங்க சொல்ல வந்த விஷயம் புரியும். மனிதம் புரியும். இதெல்லாம் வந்து நம்மள வந்து பண்படுத்திட்டே போகும். இந்த சமூகத்த நம்ம எப்படி எதிர்கொள்றது? இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்படி இனிமையா அனுபவிச்சுக்கிறது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வாசிப்பு அனுபவம் வந்து ரொம்ப குடுக்கும். அது வந்து ஒரு சில நேரங்கள்ல காதல் அனுபவமோ, இல்ல ஒரு கசப்பான நிகழ்ச்சியோ, எதா இருந்தாலும் அந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியில வர்றது கூட புத்தகங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கை குடுத்து தூக்கும்.
இந்த புக்க முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த புக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஒரு மன உளைச்சல்ல இருந்தோமோ, அது புத்தகத்த முடிச்சு தூக்கி வைக்கும்போது இருக்காது. ஸோ இதுதான் வந்து நம்மள வந்து ரிலீஃப் பண்ற ஒரு அந்த டேப்லெட் அப்படிதான் சொல்லணும். எது வேணுமோ நமக்கு அதுல கிடைக்கும். அதுல அழகா சொல்லியிருந்தாங்க. என் மனசு எத தேடி போகுதோ, அது சார்ந்த புத்தகத்த நம்ம படிக்கிறதுக்கு தோண்டும். அது சார்ந்த இன்னும் கொஞ்சம் அத பத்தி நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம்லாம் வரும். பிரியாணி கதை பத்தி கூட சொல்லியிருந்தாங்க. சந்தோஷ் எச்சிகானுன்னு சொல்லிட்டு மலையாள ரைட்டர் அவரு. அவரோட புத்தகம் தான் வம்சியில வந்தது. ஒரு சின்ன புக்கு தான். ஒரு 20 பேஜ் தான் இருக்கும் அந்த புத்தகம். ரொம்ப ரொம்ப நல்ல புக் அது. மனிதத்த வந்து அழகா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல இருக்கும். அதுல ஒரு வேர்ட் வரும் கடைசியில. மனித வாழ்வின் விடுபட்ட பக்கங்களை ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் பதில்களை இட்டு நிரப்புகிறான் அப்படிங்கிற மாதிரி. யார் எழுதுறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. என்ன எழுதுறாங்கங்கிறது தான் முக்கியங்கிறது தான் நமக்கு அதுல ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த புக்ல. அது என்னன்னா, இப்போ நம்ம வந்து எழுத்த கொண்டாடுறதுக்கு முன்னாடி எழுத்தாளர கொண்டாடிர்றோம். அப்போ என்னன்னா, ஒருத்தர புடிக்குது, ஒருத்தர் சார்ந்து போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்கு. அது வந்து ஒரு பாமரத்தனமா தான் தோணும். சில நேரங்கள்ல. அம் பிடிக்கலாம். ஆனா, மற்றவங்க என்ன எழுதியிருக்காங்கங்கிற விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அறிவ நமக்கு அதுக்கு ஒரு தடையா இருக்கு இல்லையா? அந்த பிடித்தம். அதனால எழுத்து தான் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெறைய சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அவரோட இன்னொரு புத்தகம் கூட ஒற்றை கதவுன்னு சொல்லி ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வம்சியில தான். அதுல இறைன்னு ஒரு கதை வரும். ரொம்ப அருமையான கதை. உளவியல் ரீதியான ஒரு தவளைக்கும், ஒரு பாம்புக்கும் உண்டான மரணத் தருவாயில இருக்கிற தவளை வந்து பாம்பு கூட டீல் பேசுற ஒரு அழகான கதை அது. அப்படி ஒரு ஏன்னா, அது வந்து தவளைக்கும், பாம்புக்கும் உண்டான கதையா அப்படின்னா அது கிடையாது. அது வந்து ஒரு உவமை. அது ஒரு அழகான ஒரு கதை அந்த கதை. ஒரு 10, 20 பக்கம் தான் அது டிராவல் பண்ணும். அந்த கதைய முடிக்கும்போது நமக்கே வந்து நெறைய விஷயத்த நம்ம எப்படி எதிர்கொண்டோம்? நம்ம எப்ப தவளையா இருந்தோம்? நம்ம எப்ப பாம்பா மாறுனோம்லாம் அந்த கதை முடிக்கும்போது தெரியும். அத வாசிச்சு முடிக்கும்போது தெரியும். ஸோ இது மாரி நெறைய அனுபவங்கள். இடையில ராணி அம்மா சொன்னாங்க, எனக்கு நினைவாற்றல் கம்மின்னு. எனக்கு பயங்கரமான சிரிப்பு. ஆட்டோ கண்ணாடிய திருப்புங்கம்மா நல்லா ஓடும். சங்க காலத்துல இருந்து சொல்றவங்களுக்கு நினைவாற்றல் கம்மின்னு நீங்க சொன்னது, இன்னைக்கு தான் டுடேஸ் காமெடி அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். அ ரொம்ப ரொம்ப அருமைம்மா. ஏன்னா, பேசும்போது நீங்க பேச மாட்டீங்க. உங்க புத்தகங்கள் நீங்க வாசிச்ச புத்தகங்கள் பேசும். உங்க காலங்கள் பேசும். எழுத்தாளன் வந்து காலத்தோட கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி புகைப்பட கலைஞனும் வந்து அந்த காலத்தை உறைய வைக்கிறான் அப்படின்னுவாங்க. இவங்க 2 பேரும் ஒரே திசையில தான் பயணிப்பாங்க. ஆனா வந்து நமக்கு சொல்லி தர்ற விஷயங்கள் வந்து ஒண்ணு காலம் மூலமா இருக்கும், ஒண்ணு அனுபவம் மூலமா இருக்கும். இது 2மே நமக்கு தேவைப்படும். நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் அது. அதுக்கு நம்ம டைம் இல்லன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு அ ஒரு சால்ஜாப்பு தான். அவசரமான பொய் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி. நான் வந்து நிறைவு பண்ணி ஆரோக்கிய பிரிட்டோ ஒரு கைக்கு மைக் போனோன தான் உள்ள வந்தேன். பரவால்ல. எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் என்னன்னா, ரீப்ளேன்னு ஒண்ணு இருக்கு. அத கேட்டுட்டு யசோதா அம்மாவுக்கு பேசணும் அப்படின்னு கூட தோணுது. கதவ பத்தி சொன்னாங்க. கீராவோட கதவு கதை பத்தி ரொம்ப ரொம்ப அருமையான கதை அது. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் வைக்கிற தலைப்பிலேயே அந்த கதை ஃபுல்லாவே டிராவல் ஆகும். அந்த கதையோட ஹீரோவே வந்து தலைப்பு தான். அது எல்லா தலைப்புலயும் வந்து அ அதுதான் ஹீரோ. அந்த மாதிரி இருக்கும். ராஜநாராயணோட என்னோட நண்பர் ஒரு புத்தகம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாரு. "நீச்சலனத்தின் நிகழ்வெளின்னு" சொல்லிட்டு, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 100, 150 ஆளுமைகளோட பழக்கம். இந்த கீராவோடலாம் ரொம்ப க்ளோஸ். கீரா, எஸ்ராலருந்து எல்லா ரைட்டர்ஸ் கூடயும், பிரபஞ்சன் கூடயும் ரொம்ப ரொம்ப பழக்கம். அவங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஒரு ஆவணப்படுத்தி, அத ஒரு புத்தகமா போன சண்டே ரிலீஸ் பண்ணாங்க. கனிமொழி தான் வந்து இது பண்ணாங்க. அப்போ நான் பவா செல்லத்துரை அவரையும் பார்த்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நெறைய விஷயங்கள் பேசுவோம். பேசும்போது அ பேசப்படாத விஷயங்கள்லாம் மைக்குக்கு கீழ மேடைக்கு கீழ இருந்து பேசுவோம். அது நெறைய ஞாபகம் வரும். இந்த புத்தகம் செய்ற வேலை என்னன்னா,
கண்ணாடி மாரி தான் இருக்கும். இப்ப கண்ணாடி வந்து நம்ம எப்படி போய் நிக்கிறோமோ அப்படியே தான் காட்டும். நம்மள வந்து கரெக்ஷன்லாம் பண்ணி காட்டுனா, அது வந்து ஒரு அ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அது மாரி எழுத்தாளர்கள் கூட அ சில விஷயங்கள கரெக்ஷன் பண்ணி சொல்லும்போது, அது உண்மை இல்லைனோ அப்படின்னு தோணும். தப்பா இருந்தாலும் அந்த இடத்துல தப்பு. ஒரு வார்த்தைகள் அன்பார்லிமென்டரி வேர்ட்ஸா இருந்தாலும், அது சமூகத்துல அந்த ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சொன்னது தான். அது வந்து நம்ம எழுத்தாளன் சொன்னது இல்ல. அப்படிங்கிற விஷயமெல்லாம் வாசிக்க, வாசிக்க நமக்கு இன்னும் டீட்டெயிலா உள்ள போகும். அந்த விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம முன்முடிவுகளா வச்சிருப்போம். சில சில டெம்ப்ளேட்ட வச்சுட்டு, அந்த டெம்ப்ளேட்ல போய் எல்லாரையும் ஃபிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் வந்து வாசிக்க, வாசிக்க மாறிட்டே இருக்கும். அது இல்லப்பா, இயல்பு வேற, உண்மை வேற, மனிதம் வேற, இதுதான் அப்படிங்கிறது நம்முடைய வாசிப்பு அனுபவத்துல தான் கிடைக்கும். ஸோ பேசுறவங்க எழுத மாட்டாங்கங்கிறத விட, நெறைய வாசிக்காதவங்களால பேச முடியாதுங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சென்ற வாரம் நடந்த அந்த நிகழ்வு, அதை பத்தியும் சரி, பல புத்தகங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தன்னுடைய வாசிப்பு அனுபவங்களை மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து கூறிய யசோதா அம்மாவுக்கு முதலில் நன்றி. ஏன்னா சிறு வயதிலிருந்து எல்லோருக்குமான ஒரு வாசிப்பு என்னென்னா, நம்ம அந்த தினசரிகள், அப்புறம் அந்த வாரமலர், அதை நோக்கி தான் நம்மளுக்கு வாசிப்பு அனுபவம் முதல்ல ஆரம்பிக்கும். என்னோட சிறு பாலிய வயதுலேயும் அப்படி தான். ஏன்னா நாங்கள் வந்து அந்த பஞ்சாயத்தில் வந்து பேப்பர் போடுவாங்க. அப்போது வந்து இந்த வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிட்டு அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறது எங்களோட பழக்கமாக இருந்துச்சு. அது அக்கா, அண்ணன் எல்லாரும் போவாங்க. கூட போயிட்டு அப்படியே இந்த தங்கமலர், சிறுவர் மலர், வாரமலர் இப்படி தான் அனுபவங்கள் முதல்ல ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தேடல்களும் அது மூலமாகவே கிடைக்கும். மற்ற புத்தகம் வாசிக்கணும், மற்ற புத்தகம் வாசிக்கணுன்ட்டு. அதான் அந்த வாசிப்புங்கிறது என்னன்னா, ஒரு தேடலில் போய் முடியும். ஒவ்வொரு புத்தகமும் வந்து இன்னொரு தேடலுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். அதே போல் அவங்க வந்து புத்தகங்கள் தான் நம்மளோட நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே வந்து ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதுவரைக்கும் படிக்காத புத்தகத்தை யார் கொண்டு வந்து தராங்களோ அவன் தான் என்னுடைய சிறந்த நண்பன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து புத்தகங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை கொண்டு வருது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து வாசிப்பவர்கள் வந்து பல கோணங்களை அணுகிற மாதிரியான சூழலும் இருக்கும். ஏன்னா படைப்பாளிகள் ஒரு விதத்தில் எழுதினா கூட வாசிப்பவர்கள் அவர்களுடைய மனதிற்கு ஏற்ப அந்த புத்தகத்தினுடைய உணர்வுகள் வந்து கடத்தப்படும். எழுதுபவர்களுக்கு வந்து ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனைப்படி தான் நான் எழுதுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, படிப்பவர்களுக்கு வந்து அதை விட பல சிந்தனைகளை தூண்டாது. அதனால வந்து எழுதுவதை விட படிப்பவர்களுக்கு வந்து அதிக சிந்தனைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால வந்து வாசிப்பு வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரு சிறந்த, எழுதுவதை விட ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். சிறந்த ஒரு தேடலாகவும் இருக்கும். இன்னைக்கு ஒரு இவர் சொல்கிற மாதிரி நம்ம சரவணன் இப்போ தான் சொன்னாங்க, அதிகமான புத்தகங்கள் வாசித்தா தான் அதிகமாக பேச முடியும் அப்படின்ட்டு. இன்னும் விட்டுருந்தா அவர் வந்து 2 மணி நேரம் கூட பேசியிருப்பார். காலம் கம்மியாக இருக்கிறதால தான் அவர் வந்து சுருக்கமாக முடிச்சிட்டாரு போல். ஏன்னா அவர் அதிகமாக புத்தகம் வாசிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அவரோட பேச்சில் இருந்தே தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அப்படி தான். நீங்கள் அந்த பிரியாணி கதையை வந்து அவங்க சொன்னாங்க, நான் வந்து தளத்தில் யாரும் வாசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினச்சா அதையை பற்றியும் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வாசிப்பு அனுபவங்களும் இருக்குது. அது மாதிரி அந்த பிரியாணி கதையை பற்றி அம்மா சொல்லும் போதும் வந்து நமக்கு அதை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்துது. அவங்க மேற்கோள் காட்டிய அந்த கதவு புத்தகம், கீராவை பற்றி நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கிறோம். ஏன்னா ஒரு கதைங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு சிறுகதைகள் வந்து அந்த 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 மனநிலையை எப்படி நமக்கு அந்த கதையில் கடத்தக்கூடிய மனநிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம உள்ளத்துலேயும் கடத்த வச்சுருப்பாரு அந்த இதில். அந்த சிறுவர்களுடைய இயக்கங்கள், அதே மாதிரி அந்த அந்த சிறுகதையில் வந்து ஒரு என்னென்னா, அந்த கதவுல ஒட்டக்கூடிய படங்களில் சேகரித்து ஒட்டுவாங்க. அந்த கதவு வந்து கலட்டப்பட்டு வீதியில் கிடக்கும்போது கதவு இல்லாத நிலையில் அந்த ஒரு படம் கிடைக்கும். அவன் தம்பியை வந்து அந்த பெண்ணோட தம்பி வந்து எடுத்துக்காம, அக்கா இந்த படம் நம்ம கதவுல ஒட்டலாமே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தடவை கிடைக்கும்போது அந்த படத்தை பார்த்தது மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போய் கதவுல ஒட்டணுமேனு தூக்கிட்டு போகக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த கதவு இல்லாதப்போ அந்த அதை விட அழகான படம் இருந்து கிடைக்கும் போது கூட
அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது. ஏன்னா கதவு இல்லையா, இருந்தால் தானே ஒட்ட முடியும் அப்படிங்கிறத கூட அதில் வந்து நுணுக்கமாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த சிறுவர்களோட மனநிலையில் போயிட்டு நம்ம அப்படியே ஒட்டிக்குவோம். அந்த அளவுக்கு அந்த கதையில் வந்து பல நுணுக்கமான ஒரு உணர்வுகள் இருக்கும். இதுதான் வந்து உண்மையான ஒரு எழுத்து. அதை வாசிக்கும்போது நம்மளுக்கே அது கொண்டு வரக்கூடிய அந்த பக்குவமும் நம்மளுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு கதைகளை படிக்கும்போது அந்த அளவுக்கு நேர்த்தியான எழுத்தாளர் தான் நம்ம கீரா அவர்கள். அவருடைய புத்தகங்களை படிக்க தான் நம்மளுக்கும் அந்த எழுதணுங்கிற ஒரு எண்ணமும் வந்துச்சு. ஒவ்வொரு புத்தகங்களும் படிக்கும்போது நம்ம வந்து ஒரு படைப்பாளனாக மாறக்கூடிய ஒரு அஸ்திவாரமாகவும் அந்த புத்தகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க வாசிப்பு மூலமாக, இவங்களோட உரை மூலமாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். சிறப்பான உரை. மீண்டும் ஒரு நல்ல காலை பொழுதை அமைத்து கொடுத்த சரித்திரம் படைப்பவர்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? டாக்டர் அன்புமணி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுல கலந்துகிட்டது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு கிளப் ஹவுஸ் நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு தான் கலந்துக்க முடிந்தது. அதுக்கு யசோதா அக்கா அவர்களுக்கு நன்றி. எல்லாருமே நிறைய விஷயங்கள் அவங்க இன்னைக்கு பேசின விஷயங்கள் வந்து தொட்டு பேசுனீங்க. நான் யசோதா அக்கா அவர்களை பத்தின ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவங்க சொன்ன ஈரோடு வாசல் அமைப்புல இருந்து வரேன். நாங்கள் ஈரோடு வாசல் அமைப்பினுடைய ஒரு பெருமிதமாக கருது வந்து யசோதா அக்காவை தான். அவங்க வந்து எப்பவுமே எதையாவது அது கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் மிக்கவங்க. அது தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற பல்வேறு விதமான ஒரு தளங்கள் எது இருந்தாலும் அதை வந்து கத்துக்கிட்டு சொல்லணும் அப்படின்னு, அதை கத்துக்கிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப சின்சியரா அதையும் செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரிதான் அவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாமே அதை பயன்படுத்திட்டு தானே செதுக்கி கொண்டவங்க அப்படின்னு தான் அவங்களை பத்தி சொல்லணும். அவங்களோட இந்த 3 புத்தகங்கள் வந்து 3 புத்தகங்களுடைய வெளியீடுகள் அனைத்திலுமே இருந்திருக்கும். புத்தகங்களையும் படித்திருக்கிறேன். அப்ப அந்த ஆஹ் பூவரசிங்கிற வந்து கதை தொகுப்பு, அந்த சித்திரங்கள் வந்து அது வந்து கட்டுரை தொகுப்பு, அடுத்து அனலிக்கா வந்து ஒரு புதினம். இப்போ இந்த பூவரசியில வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, என்னுடைய நிலத்து மக்களை பற்றி நான் எப்படி மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க, இப்ப நான் தான் எழுதணும்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பூச்சி வேலைக்கு செய்யறவங்க, பூச்சி வேலைக்கு போறவங்க, அவங்களுடைய வாழ்வியலை வந்து அதுல பதிவு செய்திருப்பாங்க. எனக்கு வந்து அது ஒரு புதிய ஒரு வாழ்வியல் முறை. அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த பூவரசியில வந்து பல ஒரு கதை மாந்தர்கள் வாயிலாக பலருடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், வாழ்வியல் முறையை. நான் ஈரோடில் வசிக்கிறதா இருந்தாலும் கூட அந்த மக்களை பத்தி எனக்கு தெரியாது. அப்போ அந்த பூவரசியினுடைய தொகுப்பு மூலமா நிறைய ஒரு கதை மாந்தர்கள் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரிதான் கட்டுரை தொகுப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு அவங்க சிந்திச்ச நிறைய விஷயங்களை பத்தி அவங்க நமக்குள்ள ஒரு இருக்கும் இல்லையா, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுவும் இல்லையா, அந்த கேள்விகளுக்கான பதிலா தான் அவங்க வந்து கட்டுரைகளை வந்து அந்த உணர்வுகளை தான் அதை வடிச்சிருப்பாங்க எல்லாமே. அடுத்து சமீபத்துல வந்து அனலிக்கா, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு சிக்கல் அதை வந்து தொட்டு ஒரு 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தாய், அவங்களுடைய மகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு போராட்டம், அது எப்படி அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக நம்ம விக்ரமன் படத்துல வந்து வில்லனே இல்லாம இருக்கும், இந்த படம் வந்து நம்ம அருமையாக இருக்கும்னு சொல்லுவோம். வில்லனே இல்லாம ஒரு கதை எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காருன்னு. அந்த மாதிரிதான் இந்த கதையிலையும் வந்து ரொம்ப அழகாக அப்படியே தெளிந்த நீரோடை போல அந்த கதை வந்து நமக்கு புத்தகத்தை கீழே வைக்கவே மனசு வராது. அப்படி அந்த கதை மாந்தர்களும் அந்த கதை ஓட்டமும் நம்ம அப்படியே பிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அவங்க இன்னைக்கு கலந்துக்கிட்டு வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவங்க தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கவங்க, அதே மாதிரி அவங்க மூலமா நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கவங்க. நாமளும் அவங்கள மாதிரி நடந்துக்கணும், படிக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க வந்து தூண்டிட்டே இருக்கவங்க. அதே மாதிரி 10-15 வருஷத்துக்கு மேலாகவே அவங்களோட வந்து தினமணியில வார இதழ்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கதைகள் வந்துட்டே தான் இருக்கு. அப்படி தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருந்ததுனாலதான் அவங்களால வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு புத்தகங்களை விட முடிச்சு, இன்னும் அடுத்ததும் எழுதிட்டே தான் இருக்காங்க. எப்பவுமே எழுத்து, பேச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய வாசிப்பு, இந்த 3மே ஒரு உயிர் மூச்சா கொண்டு இயங்கிட்டு இருக்கவங்க அவங்க.
ஸோ அவங்களுடைய பேச்சு இன்னைக்கு காலைல கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் அனைவருடனும் இன்று காலை நாள் இனிமையாக கழிந்ததுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த முன்னெடுப்பிற்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்த நாளும் அதோட நேர்காணல் அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஒரு எழுத்தாளரை தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய எழுத்தை ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், அடுத்தது அவங்க எழுத்தாளரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த 2 பார்வையும் மாறுபட்ட பார்வைகளாக நான் பார்க்குறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நன்றி. மிக்க நன்றி. இன்றைக்கு ஈரோடு வாசல் அப்படிங்கிற அந்த குழுமத்துல இருந்து நீங்களும் வந்து கலந்துகிட்டதும் உங்க யசோதாமா பற்றி பல தகவல்கள் பகிர்ந்துகிட்டதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிச்சயமா நாளைக்கும் நீங்க வரணும்னு கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்வினை வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் யசோதா அவர்கள் வாசிப்பை நேசிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழலை இன்றைய காலை பொழுதில் அவர்களுடைய எழுத்துக்கள் மூலமும் பேச்சுக்கள் மூலமும் நம்மை நேசிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு சென்றுள்ளார். அம்மா யசோதா, எழுத்தாளர் யசோதா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். அம்மாவுடைய அந்த பூவரசி நாவலை பற்றி இப்போ முனைவர் அவர்கள் இப்போ ஒரு கருத்தை சொன்னாங்க. அம்மாவுடைய அந்த பூவரசி நாவல் கட்டுமான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை பத்தி பேசப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த நாவலை நான் படிக்கணும்னு ஆவலா இருக்கு. கண்டிப்பா அந்த நாவலை நான் படிக்கணுமா. அதே மாதிரி சுவாமி சுகபோதானந்தா அவர்களுடைய மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்ற ஒரு புத்தகம் நான் நீண்ட நாளுக்கு முன்னாடி படித்த ஒரு புத்தகம். அதை பத்தி இங்க இந்த பதிவிட்டாங்க. அது மாதிரியான நல்ல ஒரு இந்த புத்தகம் வாசித்தல் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை அற்புதமாக இந்த காலை பொழுதிலே தமிழ் ஆர்வல்களை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுகளை அறிய வைத்தமைக்கு சரித்திரம் படைப்போம் தளத்தின் குழுவிற்கு நன்றியும் வணக்கங்களும். தங்களுடைய சேவை தொடர வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. விந்தியா கோரியம்மா இருக்கீங்களா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். யசோதம்மா பேசின அந்த வாசிப்பை நேசிப்போம் ரொம்ப சிறப்பா இருந்தது. பல நூல்களை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம எப்படி மன நிம்மதியா இருக்கிறது அப்படின்றத அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. பெரும்பாலான நபர்கள் கடந்த காலத்துல நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, ஏன் தான் இப்படி பண்ணினோமோ, இவ்வளோ நட்டமாயிருச்சே, இப்படியெல்லாம் அவமானம் ஆயிடுச்சே, இப்படியே நம்ம உள்ளுக்குள்ள நினைச்சிட்டே இருப்போம். சில சமயம் எதிர்காலத்துல இப்படி இருக்கணும், இவ்வளவு சிறப்பா இருக்கணும், இதை பண்ணணும் அப்படின்லாம் நினைப்போம். ஆனா நிகழ்காலத்துல செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம், கவனிக்க வேண்டியதை கவனிக்க மாட்டோம். அங்கதான் நம்ம தவறு பண்றோம். நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கு என்ன வேலையோ அதை சரியா நம்ம செஞ்சிடணும். அந்த நிமிடம் என்ன வேலையோ அதை ரொம்ப சிறப்பா நம்ம செஞ்சிடணும். அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அம்மா சொன்னப்போ எனக்கு இதுதான் தோணுச்சு. கடந்த காலத்துல நிகழ்ந்ததை திருப்ப நினைக்கிறத விட ஒரு முறை நம்ம பட்ட அந்த அவமானத்தையோ இழப்பையோ நினச்சிட்டு திருப்ப அந்த தவறை செய்யாத மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும். எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை எழுதி வச்சுட்டு அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த லட்சியத்தை அடையணும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததம்மா. நீங்கள் பல நூல்களை மலையாள மொழி அதில் உருவான அந்த நூல்களை பற்றி சொன்னீங்க, சிறுகதைகளை பற்றி சொன்னீங்க, படைப்பாளர்கள் பலரோட பேரெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. சிறுகதை, கட்டுரை, புதினெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்கம்மா. நிறையா உங்களுக்கு அனுபவம் இருக்கும். நிறைய நூல்களை வாசித்தா தான் மேலும் மேலும் நம்ம சிறப்பாக எழுத முடியும். ஒரு சிறுகதை ஆசிரியராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய சிறுகதையை வாசித்திருப்பீங்க. அதில் இது சிறப்பாக இருக்குது, அப்போ நம்மளோட படைப்பும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. உங்களோட அந்த உரை மூலமாக நாங்கள் நிறைய நல்லதை தெரிஞ்சிட்டோம்மா. இந்த காலை நேரத்தில் நல்ல பகிர்வை நாங்கள் அறிந்து கொண்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகளம்மா. நன்றி அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது
கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். யசோதாம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அஹ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி மகிழ்வதில் உற்சாகம் கொள்கிறேன். ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பின்னால அந்த நிகழ்வுகளை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பின்னோட்டத்துல தான் நம்ம அறிஞ்சுக்க முடியும். இங்க மேடையில பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நிகழ்வை, நான் பேசின உரையை எப்படி ஆழ்ந்து சென்று கவனிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் ஒரு நல்ல உரையை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மனம் ததும்பி நிற்கிறேன். இந்த மேடைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். கற்பகவல்லி அம்மாலிருந்து இறுதியா பேசின வித்யார்த்தி அம்மா இருந்து எல்லாரும் அந்த ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒவ்வொரு இதையும் தொட்டு தொட்டு நான் சொன்ன விதத்தை ரொம்ப அழகா கையாண்டு இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது. ராணி அம்மா ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னோனையும் அவங்க அந்த இடத்துல பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா? அது முகம் தெரியாத ஒரு நட்புகள் இங்க. நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட நான் பேசினது இல்லை, பழகினது இல்லை. ஆனா அவங்க நான் பேசினத அந்த உரைகளை சொல்லி இந்த மாதிரி இருந்தது, இது சிறப்பா இருந்தது அப்படின்னு சொன்னதாகட்டும், வித்யாவாகட்டும், விஜயகுமாரி அம்மா அவங்க ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாங்க. ரேவதி, சிவி அண்ணா, சரவணா, அவங்க காசி, டாக்டர் அன்புமணி எங்களுடைய குழுமத்தின் தலைவர், இங்க இவங்க கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இங்க மேடையில பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் அவரு பேரு கீழே என்னன்னு தெரியல, அவங்க கடைசியா பேசினவரும் ஆகட்டும், அவங்க சொன்னது பூவரசி சிறுகதை தொகுப்புங்க. அது கட்டிட தொழிலாளர்கள் பத்தி இல்ல, வீட்டுக்கு வர்ணம் பூசுவாங்க இல்லைங்களா, வெள்ளை அடிப்பாங்க, வெயில் நாளில் அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை அதுல எழுதியிருக்கேன். பூவரசி அனலிகா அப்படிங்கறதுதான் நாவல், பூவரசி அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு. அதுல வீட்டுக்கு வெள்ளையடிக்க வரக்கூடிய பெண்களினுடைய மன உணர்வுகளை நான் எழுதியிருப்பேன். கிராமப்புறங்கள்ல அப்ப வீடுகளுக்கு வெள்ளையடிக்க வருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க எப்படி இருப்பாங்க. இன்னைக்கு அந்த வெள்ளையடித்தல் அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. கிராமப்புறங்களிலுமே இன்னைக்கு மாடி வீடுகள்லாம் நிறைய கட்டிட்டதுனால அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடுச்சு. இப்ப இன்னைக்கு அவங்க எந்த நிலைமையில இருப்பாங்க, அவங்களுடைய உணர்வுகளை எப்படி எனக்கு அப்ப கையாண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அதைத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரித்திரம் படைப்போம் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஒவ்வொருவரும் தளத்திலிருந்து சிறப்பாக கேட்டு எனக்கு சிறப்பாக ஒரு பின்னோட்டம் அளித்ததுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றி. மிகவும் சிறப்பான நிகழ்வு. உங்களோட வாசிப்பு அனுபவங்களையும் உங்களுடைய நீங்க எழுதின அந்த புத்தகங்களிலிருந்து கருத்துக்கள், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. நிச்சயமா நாளைக்கு உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் சேர்த்து கேட்கறதுக்கு எல்லோருமே மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், கலாபம், சங்கர், அன்பு சார், கோதை, சசிகலாமா, மோகன், விஐபி, GM அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்பு சாருக்கு நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு யசோதாமாவின் வாழ்வியல் அனுபவங்கள் சிறப்பு நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.